ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். கம்யூனியன் டீச்சிங்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நிறைய பேர் அதை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீரீஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி காலைல கூட நிறைய பேர் கேட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக கிடச்சிடும். ஏன்னா அதை பற்றிய கம்ப்ளீட்டான டீச்சிங்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறோம். டிவியில் கூட தொடர்ந்து அது என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது, சீக்கிரம் வந்துடும். முதல்ல ஆடியோவாவது ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். சீக்கிரமாக வீடியோ என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். இந்த கம்யூனியனை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அடுத்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வந்தோம். அது என்னென்னா யூனியன் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தோம். யூனியன்னா என்ன ஆகிறது, ரெண்டு பேர் ஒன்றாக மாறுவது. தேவனும் மனிதனும் ஒன்றாகிறதை குறித்து இந்த வேத வசனம் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. நான் கடவுள் எங்கேயோ இருக்கிறேன், நீ என் பாதபடியில் கிட அப்படிங்கிற மாதிரி பைபிளில் போடலை. பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறார் கடவுள். புரியுதா புரியலைங்களா? என்னங்க சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படியா அப்படின்னா, கொஞ்சம் பைபிளில் இருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆதாம் ஏவாள் கூட தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அந்த உறவை மனுஷன் இழந்து போனால் கிறிஸ்துவின் மூலம் அந்த உறவு மீண்டும் என்ன பண்ணப்படுகிறது, தரப்படுகிறது. கிறிஸ்துவின் மூலம் அந்த மனு வர்க்கத்திற்கு மீண்டும் அந்த ஏதேனின் உறவு மறுபடியும் கடவுளோடு ஐக்கியப்படுகிற ஒரு நிலை, வாழ்க்கை இது ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்குது, உண்டாயிருக்கிறது. இது எப்படின்னா, கடவுள்கிட்ட ஏதோ எனக்கு தேவைப்படுறத ஒன்றை பெறுறது அப்படிங்கிறத தாண்டி அவருக்கும் எனக்கும் உண்டாகிற ஆழமான நட்பு, ஆழமான உறவு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். போன வாரங்கள் கூட நிறைய பேசணும். உறவு வரும்பொழுது மற்ற எல்லா காரியமும் எப்படி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். பைபிளில் நீங்கள் பாருங்கள், தேவனோடு நடக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். பைபிளில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். இங்கே ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் பற்றி ஒரு பேசேஜ் என்ன பண்ணுறோம், இங்கே படிக்கிறோம். என்ன படிக்கிறோன்னா, பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி என்ன பண்ணுறாராம், சிநேகிதர்னு என்ன பண்ணப்பட்டாராம், என்னப்பட்டதான். ஆபிரகாம் வந்து யார், என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் அப்படின்னு நிறைய இடத்துல என்ன பண்ணுறாரு, குறிப்பிடுறாரு. இன்னும் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, மோசே கர்த்தரோடு ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல் எப்படி பேசுனா அப்படின்னு போட்டிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்து சீசர்களோட பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, நான் உங்களை சீசர்கள்னு சொல்லலை, உங்களை நான் எப்படி சொல்கிறேன், சிநேகிதர்களே, நண்பர்களே அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லி பேசிட்டார். ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்காரன் எஜமானுங்கிற மாதிரி இப்போ டீலிங் கிடையாது. ஏன்னா எஜமான் செய்கிறதெல்லாம் வேலைக்காரனுக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், நண்பர்னு சொல்லிட்டேன், சிநேகிதர்னு சொல்லிட்டேன். அதனால் நான் எல்லா காரியத்தையும் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் கடவுளை நம்பிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு ஆழமான நெருக்கமான ஒரு இன்டிமெசி, ஒரு உறவு, ஒரு நட்பு இருந்ததை குறித்து வேதத்தில் நாம் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் என்ன பண்ணுறார், அழைக்கிறார் அப்படிங்கிறது தான் வேதத்தில் இருக்கிற சத்தியம். அதை தான் இப்போ நம்ம படிச்சுட்டு வர்றோம். அப்படிப்பட்ட அந்த உறவு, அந்த நெருக்கம் எல்லாருக்கும் சாத்தியம் அப்படிங்கிறதையும் படிக்க போகிறோம். அந்த உறவு நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். 18வது வசனம், 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கடவுள் இந்த பூமியில் ஒரு காரியம் செய்ய போகிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கடவுள் நீங்கள் எதாவது செய்யணும்னா செய்ய வேண்டியதானே, எதுக்கு ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனா அப்படின்லாம் என்ன சொல்லிடணும், அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த முழு பூமியிலையும் தேவனோடு நட்பிலையும் உறவுலையும் இருக்கிற ஒரு ஆள் இருப்பார்னா அவன் யார் தான்,
ஆபிரகாம் தான் இருக்கிறான், மீதி எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும்தான் உடன்படிக்கையின் தோழனாக, நண்பனாக இந்த ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறான், மாறி இருக்கிறான். இப்போ கர்த்தர் இந்த பூமியில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் எதையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். என் நண்பனாகி ஆபிரகாம்கிட்ட நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறார். ஏன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாராம்? 19வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் எப்பொழுதுமே தலைமுறையை பற்றி சிந்திக்கிற ஒரு மனிதன். ஆகையால் இவன் தகவல்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இவனுக்கு தகவல் தெரிஞ்சாதான் அது தலைமுறைக்கே என்ன பண்ணும், போய் கிடைக்கும். கர்த்தர் பாருங்க, எப்போவுமே நீங்கள் உங்கள் ஃபேமிலி, பிள்ளைங்க, ஃப்யூச்சர் இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்குள்ள யோசனை இல்லை. கர்த்தரே அப்படி தான் யோசிக்கிறாரு. கர்த்தரே அப்படி தான் என்ன பண்ணுறாரு, அப்படி தான் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார், அப்படி தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இவன் அப்படி சிந்திக்கிற மனுஷனாக இருக்கிறதுனால இவன்கிட்ட எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன்னா இவன் தலைமுறைகளுக்கும் இதை கொண்டு போய் என்ன பண்ணுவான், சேர்ப்பானுங்கிற ரீதியில் இப்போ அந்த நட்பு அப்படியே நடக்குது பாருங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், சோதம் குமரா அப்படிங்கிற ஒரு சம்பவம். இதில் நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அந்த பட்டணத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அந்த பட்டணத்தின் மேலே வருகிறது. இதை பற்றி தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை பற்றி தான் இவன்ட்டு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்போ பேசும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவரே பாருங்க எங்கே ஆரம்பிக்குது, 23 பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் சபீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா 50 பேர் இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். இப்படி டப்புன்னு சொன்னோன்னே உனக்கு ஷாக்காகி போச்சு. அப்போ 50 பேர் இருக்க மாட்டாங்களோ, என்ன மாதிரி பட்டணமாக இருந்திருக்கு பாருங்க. அப்போனா 50 ஏன் அப்போ என்ன பண்ணுவான்னா, இவன் மறுபடியும் டீல் பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. எப்படி பேசுகிறான் பாருங்க. 26 அதற்கு கர்த்தர், நான் சோதாமிலே 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன் அப்படின்ட்டார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு, இவன் ஆண்டவரோடு பழக ஆரம்பிச்சிருக்காரான தவிர இன்னும் இவனை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னு இன்னும் ஆபிரகாமுக்கு என்ன ஆரம்பிக்கல, புரிய ஆரம்பிக்கல. சிலர் இதை தான் வருவாங்க, என்னையா நீங்கள் தூசி குப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார், நான் தூளும் சாம்பலும் தானே என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்காருன்னா, ஆபிரகாமுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தலை. பின்னாடி தான் விவரம் நிறைய தெரிய ஆரம்பிக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா, ஆபிரகாம் வெறும் ஃப்ரெண்டு, நீங்கள் பிள்ளைங்க. ஹல்லேலூயா, யூ ஆர் மோர் தென் ஆபிரகாம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு விசுவாசிங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாரை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆட்கள் தான் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. மோசேயை விட, யோசுவாவை விட, எலியாவை விட, எல்லாரை விட நீங்கள் யாராக இருக்கிறீங்க, பெரியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. இயேசுடைய ஸ்டேட்மெண்ட். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசி யாராக இருக்கிறாரு, சிறந்தவராக இருக்கிறார். அதனால் ஆபிரகாம் அப்போ தான் ஆரம்பிக்கிறார் எல்லாத்தையுமே. அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு, பேச துணிந்தேன். இப்போ 28 பாருங்க. ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். கான்வர்சேஷன் நான் இது என்ன இதில் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன்னா, கடவுளும் மனுஷனும் எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இல்லைப்பா 45 இருந்தால் 5 கம்மியாக இருந்தால் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. மறுபடியும் 29 பாருங்க. அவன் பின்னும் அவரோடு பேசி திருப்பியும் கான்வர்சேஷன் பண்ணுறான். 40 நீதிமான்கள் அங்கே, அவனுக்கு டவுட்டு, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான் நிமித்தமும் அதை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா இவர் இறக்கமுள்ள தேவன், இவர் அழிக்கிறதுக்காக இருக்கிறாரு, வாழ வைக்கிறதுக்காக இருக்கிறாரு. இப்போ பாருங்க 30. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு. இதெல்லாத்தையும் நீங்கள் படிக்கும்போது என்னென்னா, கடவுளை பற்றி அன்னைக்கு என்ன மாதிரி இமேஜ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுது. ஆண்டவரே உங்களுக்கு என்ன வந்துட வேண்டாம், டென்ஷன் ஆயிடாதீங்க ஆண்டவரே அப்படிங்க.
ஆண்டவரை பார்த்து கோபம் வராது இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களே 5 போயிட்டு இருந்தா, இப்போ டப்புன்னு எங்கே போயிட்டான்? 10க்கு போயிட்டான். எதுக்கு 5 இது பண்ண? அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. பைபிள் படிக்கும்போது எடுத்த உடனே ஒரு ப்ரொக்ரெசிவான ரெவலேஷன் கடவுளை பற்றி இல்லை. அந்த ப்ரொக்ரெசிவான ரெவலேஷன் வந்து அப்படி வளர்ந்துக்கிட்டே வருது. கிரைஸ்ட் வரும்பொழுது தான் கம்ப்ளீட் ரெவலேஷன் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுது, கிடைக்குது. பைபிள் வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி. கதை ஆரம்பிக்கும் போது உடனே நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. அப்படியே வளர்ந்து போகும்போது தான் முழு காரியம் அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 10 பேச ஆரம்பிக்கிறான். அழிப்பதில்லையா என்றான். 31. அதற்கு அவன், இதோ ஆண்டவரே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான் நிமித்தம் அதை நான் என்ன பண்ணுறதில்ல, அழிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் முடவே இல்லை பாருங்கள். 32. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம். ஐயோ, நம்ம ஆளுகள் பாருங்கள், எதையுமே ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக கரெக்டாக கேட்குறது கிடையாது. ஆண்டவரே, ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு வீடு இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு இடம் பார்த்து வாங்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கெஸ்ட்டுலாம் வந்தால் கொஞ்சம் தங்க முடிய மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணுது. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும். இது முதல்ல ஒரு நல்ல வீடாக பெரிய வீடாக கேட்டிருக்க வேண்டியதானே. நமக்கு என்னென்னா, அப்படி கேட்டுட்டோம்னா படார்னு கேட்டோம்னா அவர் இதாகிடுவார்ன்ட்டு மெதுவாக என்ன பண்ணுறது, கேட்டே இருக்கிறது. புரியல பாருங்கள், இவன் அப்படி தான் கான்வர்சேஷன் அவர்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 10 20 அடிச்சு இப்போ 32 பாருங்கள். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம், நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான் நிமித்தம் அதை என்ன பண்ணுறதில்லை, அழிப்பதில்லைன்ட்டு. இவனுக்கு என்னென்னா, ஊரில் இருக்கிற யாரை பற்றியும் கவலை கிடையாது. இவன் சகோதரன் ஒருத்தன் அந்த ஊரில் டேரெக்டாக சொல்லாமல் 5 10ன்னு வரான். உனக்கு என்ன, அவன் அண்ணன் சகோதரர் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறான், அவனை காப்பாற்றணும், அவ்வளோ தானே. அது சொன்னால் மேட்ரு முடிஞ்சு போச்சு. இவன் 5 10ன்னு இப்படியே பேசிகிட்டே வர்றான். 33வது வசனம் பாருங்கள். என்ன நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம், கடவுளும் மனுஷனும் எப்படி உறவு கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்கள் 33 பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இது எப்படி இருக்குது? இது இந்த 33வது வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி, என்ன தோணுது? கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு. படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கடவுளும் மனுஷனும் மாதிரி தெரில. ஏதோ 2 நண்பர்கள் ஒரு டீ கடை மூக்கில் உட்காந்து டீ சாப்பிட்டு, சரிப்பா நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ பாருங்க அந்த வசனத்தை பாருங்க எப்படி இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான்னு என்ன அர்த்தம்? இது கடவுள் மனுஷன் மாதிரி தெரில. இதுதான் நான் உங்களுக்கு காமிக்க வர்றேன், இதுதான் பேச வர்றேன். என்ன பேச வர்றேன்னா, இது இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவரோடு கான்வர்சேஷன் பண்ணுறது, அவரோட நிறைய காரியங்களை பற்றி பேசுகிறது, அவர் உங்களுக்கு பதில் பேசுகிறது, நீங்கள் பேசுகிறது, இப்படி இந்த உறவில் ஒரு மனுஷன் நடக்கணுங்கிறது கடவுளுடைய பெரிய ஒரு தீர்மானம். பாருங்கள், இந்த ஆபிரகாமுக்கு இந்த உறவில் ஸ்ட்ராங்காக நடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. போன வாரம் அதான் நான் உங்களுக்கு பேசினேன். ரைச்சஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வாரம் வந்தாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு 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 தைரியம், ஒரு துணிவு, அதுதான் ரைச்சஸ்னஸ். பாருங்க, ஐயோ ஆண்டவர் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு மனுஷன் பயந்து ஓடணும் ஒரு ஆசைப்படல. தைரியமாக என்ன பண்ணணும், வரணும். தைரியமாக வந்து, டேடி இப்படிலாம் சொல்லியிருக்கு, இப்படிலாம் போட்டிருக்கு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நான் உங்களோட நட்பு கொள்ள விரும்புகிறேன், என் சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க விரும்புகிறேன், என் குடும்பத்தில் இப்படி ஒரு பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் தேவனோடு மனம் திறந்து நட்பு கொள்வதை, உறவு கொள்வதை தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் நடந்த அந்த உரையாடல் பாருங்கள், அப்படியே ஒரு
50 பேச ஆரம்பித்து அப்படியே போய் 10 வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. ஆண்டவரும் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு என்ன பண்ண மாட்டேன், மறைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே பாருங்கள், இந்த நெருக்கம், இந்த ஆழமான உறவுக்குள்ளாக வரும் பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய ரகசியங்களை கூட அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ரகசியம் எல்லாம் எங்கு வெளிப்படும் என்றால் ஆழமான நெருக்கத்திலும் ஆழமான உறவிலும் தான் ரகசியங்கள் வெளியே வருகிறது. சும்மா மேலோட்டமாக இது பண்ணால் ஒன்றுமே ஆள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆழமான நெருக்கமும் உறவுக்குள்ளாகவும் போகும் பொழுது இன்டிமெசி, அதை தான் நம்ம இன்டிமெசின்னு சொல்கிறோம் வேதத்தில். அந்த விதத்தில் நாம் கர்த்தரை அறிவதையும் அந்த விதத்தில் கர்த்தரோடு நாம் தொடர்பு கொள்வதையும் தான் வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. நோயிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். சங்கீதம் 46 எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 46 10வது வசனம் பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. நோயிங் அப்படிங்கிறதுல ஹீப்ரூவில் யாடா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த யாடா அப்படிங்கிற இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த அறிந்து கொள்ளுதல், இந்த யாடா வந்து எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே வேர்டு எங்கே வரும்னா, அவன் ஏவாளை அறிந்தான், ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு வருது பாருங்க. அந்த டீப் இன்டிமெசி, அறிந்தான், அங்கேயும் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, யாடா அப்படிங்கிற வேர்டு. அதாவது எந்த ஒளிவு மறைவுமின்றி ஒருவரை ஒருவர் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுதல், சரியான விதத்தில் அறிந்து கொள்ளுதல். இந்த இடத்துல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னா அதான் போட்டிருக்கு. தேவன் உண்மையிலே என்னவா இருக்கிறாரு, அவர் யாரா இருக்கிறாருங்கிறத நான் பூரணமாக கண்டுகொள்ளுதல், பூரணமாக நான் அறிந்து கொள்ளுதல். அந்த அறிவு தான் வாழ்க்கையில் எல்லா விதமான திறனை நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு கொண்டு வர ஆரம்பிக்குது பாருங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிவேன்னு அதான் அர்த்தம். அந்த இன்டிமெசி, அந்த நெருக்கமான உறவினாலே உண்டாகிற அறிவை பற்றி தான் அது என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. ஏதோ ஆண்டவர் நான் கும்பிட்டேங்க, ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேங்க அப்படிங்கிறது கிடையாது. நான் அவரையே அறிந்திருக்கிறேன், அவருக்கும் எனக்கு என்ன இருக்குது, தொடர்பு இருக்கிறது, நட்பு இருக்கிறது. வேற நண்பராக இருக்கிறார், என் தோழராக இருக்கிறார், என் சிநேகிதராக இருக்கிறார் என்று ஒரு 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 ஆழமான ரிலேஷன்ஷிப்புக்கு தான் கடவுள் மனுஷனை கூப்பிடுறாரு. அதுக்காக தான் மனுஷனை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத 2-3 வாரமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் உண்டாக்கப்பட்டது உறவுக்காக. ஆமென். கடவுள் உங்களை அதுக்கு தான் உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் நம்ம இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு மதத்துக்குள்ளே நம்ம வரல, நம்ம உறவுக்குள்ளே வருகிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு மதத்துக்குள்ளே நீங்கள் வரல. இந்த வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், உங்களை உண்டாக்கின நோக்கத்தை நீங்கள் அறியாமல் இருந்தீங்க. இன்றைக்கி அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அவரோடு நட்பு கொள்ளவும் உறவு கொள்ளவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வர்றீங்க. அதுக்காக தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதை தான் நம்ம போன வாரம் நம்ம வாசித்தோம். அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உறவுக்கு அழைக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு நாள் ஒரு பெரிய பார்ட்டிக்கு, ஒரு டின்னருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி, சிஎம், அந்த மாதிரி உயர்ந்த போஸ்ட்டில் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் உங்களை வந்து அழைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசித்து பாருங்கள், எவ்வளோ மேன்மையான காரணம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அவரும் ஆசைப்படுறாருன்னா நீங்கள் அதை எவ்வளோ மேன்மையாக உயர்வாக நினைப்பீங்க. அது மாதிரி தான் தேவாதி தேவன், தூதர்கள் இருக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய மனசு, அவருடைய நோக்கம் எதில் இருக்குதுன்னா, ஒரு மனிதன் அவரோடு கூட வந்து நட்பு கொள்வதில், உறவு கொள்வதில் அவர் ஆசைப்படுகிறார். அதாவது சில நேரத்தில் இந்த ப்ரேயரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகிடுது, ப்ரேயரா சேப்பாமா அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அது என்னன்னு தெரில. அதாவது ஏதோ நீ உங்களுக்கு ஜெபத்துக்கு மேலே ஒரு ஆசை வரணும், நீங்கள் வந்து கர்த்தரோட நல்ல நெருக்கமான உறவுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரு விருப்பம். அப்படிங்கிறத தாண்டி ஜெபத்தில் இருக்கிற மேன்மையான காரியம் என்னென்னா, நீங்கள் அவரோடு நட்பு கொள்கிறத உங்களை விட அவர் அதிகமாக ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னா இதுக்காக தான் அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த இடத்த விட்டு மனுஷன் போயிட்டான். அதனால் வந்த ப்ராப்ளத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி ஃபேமிலி ப்ரோக் ஆச்சு உறவுலேருந்து போனதுனால, எப்படி ஃபைனான்ஷியல் ப்ரோக் ஆச்சு, எப்படி வாழ்க்கையில் எல்லா ப்ரோக்
அந்த உடைக்கப்பட்ட நிலையை மனிதன் எப்படி சந்திச்சான் அப்படிங்கிறத இளையகுமாரன் கதைக்கு ஒப்பிட்டு தான் நம்ம படித்தோம் இல்லையா 2-3 வாரங்களுக்கு முன்பாக. இப்போ மீண்டும் உறவுக்குள்ளே வர ஆரம்பித்த பிறகு எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிருது பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், உறவு எல்லாவற்றையும் சரிப்படுத்தும், எல்லா காரியங்களையும் மீட்டு தர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன்னு எல்லாம் நீங்கள் இழந்தது ஒன்று இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் எதையும் இழக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்பையும் உறவையும் இழந்துடுறான். அதன் விளைவாக தான் பல காரியத்தை அவன் இழந்துடுறான். இப்போ தேட வேண்டியது இழந்து போன காரியங்களை கிடையாது, இதை தான் நான் இழந்து போயிருக்கிறேன், இதை நான் ஒட்டினேன்னா மீன் எல்லாமே வந்து என்னை ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சிலர் பாருங்கள், குடும்பம் சரியில்லைங்க, தொழில் சரியில்லைங்க, நிம்மதியே இல்லைங்க, அது எல்லா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு சரியில்லை, அவ்வளோதான் பிரச்சனை. இதை கொஞ்சம் கரெக்டாக ஆக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், கரெக்டாகிடலாம். அவரை பற்றி அறிவில் நீங்கள் இன்னும் தேரல, ஏதோ கடவுள் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதே தவிர அந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி என்ன பண்ணல, வரல, எங்கேயோ தள்ளி நிற்கிறீங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் செடி, நீங்களாம் யார், கொடிகள், ஒருவள் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி நிச்சயங்க. கனிங்கிறது என்ன, ரிசல்ட்டு, பலன்கள். அப்போ பலன்கள் வருவது பெரிய விஷயமே கிடையாது, உறவு இருந்ததுன்னா பலன் நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், உறவு இருந்தால், தொடர்பு இருந்தால் பலன் நிச்சயமாக வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் உறவும் தொடர்பும் அற்றவனாக அவன் வாழும்போது தான் மீதி எல்லாமே ஆகுது. அதனால தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், அவன் குறைவுபட தொடங்கி அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி குறைவை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆதாமுடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் அப்படி தான், அவன் குறைவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா மனுஷனுக்காக கடவுள் குறைவை ஒரு நாளும் திட்டம் பண்ணவே கிடையாது. டே 1ல இருந்து அவன் சம்பூர்ணத்தில் வாழ்கிறதா அவருடைய ஐடியாவாக இருந்தது. நாள் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து யோசித்து பாருங்க, ஆதாமுக்கு என்ன இருந்தது, எல்லா நிறைவும் இருந்தது, எல்லா சம்பூர்ணமும் இருந்தது. டே 1ல இருந்து அவன் நல்லா வாழ முடியும். ஆனால் ஒன்று தான், இந்த நட்பு உறவை அவன் முக்கியப்படுத்தும் போது இது எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள அவனால் முடியும். இதை முக்கியப்படுத்தாத போது என்ன ஆச்சுன்னா, இது எல்லாம் அவனை ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிச்சு. பணம் பிரச்சனைங்களா, பணம் பிரச்சனையான ஒன்றா, ஒரு நாளும் கிடையாது. பணத்தை நீங்கள் வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னைக்கு அது உங்களை வச்சிருக்கோ அதுதான் பிரச்சனை. சிலர் பணத்தை வச்சிருக்கிறாங்க, சிலரை பணம் வச்சிருக்கு. சிலர் பதவியில் இருக்கிறாங்க, சிலர் மேலே பதவி இருக்கு. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு அவனுக்கு தெரியல. சின்ன ஒரு காரியத்துக்கு ஒரு 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 அது மேலே ஒரு இச்சையாகி ஒரு லஸ்ட் வந்து அப்படியே எல்லாத்தையும் அவன் இழந்து போயிடுறான். ஏன்னா அவனுக்கு இதை கொண்டு வர தெரியுது, ஆனால் மேனேஜ் பண்ண தெரியல. இதை உண்டாக்க தெரியுது, மேனேஜ் பண்ண தெரியல. அதை ஆண்டு கொள்ள அவனால் முடியல, அதை அனுபவிக்க அவனால் முடியல. ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது பாருங்கள், அதான் விஷயம். சிலருக்கு இதாகும், சிலருக்கு அதாகும், ஆனால் சம்திங் மிஸ்ஸிங்னு என்ற எல்லாரும் கேட்கும்போது நான் சொல்லுவேன், சம்திங் மிஸ்ஸிங் இல்லைங்க, அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்னா, இந்த டேடி கூட உங்களுக்கு இருக்கிற நட்பு, ஹல்லேலூயா, அவர் கூட உங்களுக்கு இருக்கிற உறவு, இந்த உறவு தான் வாழ்க்கைக்கு உரத்தை கொண்டு வரும். இந்த உறவை நீங்கள் மிஸ் பண்ணி வாழும்போது ஒவ்வொரு நாளும் அது வேற மாதிரி இருக்கும். அதாவது இந்த உறவுன்னு நான் இப்போ சொல்கிறது, ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட நான் வந்தேன், எனக்கு தீர்வு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு காரியம் கிடையாது. கட்டாயமாக உங்கள் பிரச்சனையின் வேலையில் ஆண்டவர்கிட்ட வரலாம், ஆண்டவர் தீர்வுகளை வச்சிருக்கிறார், பதில்களை வச்சிருக்கிறார். ஆனால் நான் பேசுகிறது த பர்பஸ் ஆஃப் லைஃப், த பர்பஸ் ஆஃப் லிவிங். தேவன் உங்களை உண்டாக்கினதின் நோக்கமே எதுக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கிறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், போக முடியும் பாருங்க. அப்போது இதுதான் பர்பஸ், இதுதான் நோக்கம். இதுக்காக தான் மனுஷன் அவர் என்ன பண்ணுறாரு, உண்டாக்குகிறார். ஆனால் இந்த அமர்ந்திரு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது மனுஷனுக்கு. எல்லா மேட்ருக்கும் டைம் வச்சுருப்பான் பாருங்கள். ஆனால் அமர்ந்திருக்கிறதுக்கு மட்டும் என்ன கிடையாது, டைமே கிடையாது. அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 சங்கீதம் இருக்கும். ஒரு சங்கீதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சங்கீதம் 127, 128 இந்த 2 சங்கீதத்துக்கும் சில கம்பேரிசன்ஸ் இருக்குது.
127ஆம் சங்கீதம், அப்புறம் 128வது சங்கீதம். 127ல் பார்த்தீங்கன்னா, இந்த பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிகிற ஒரு மனுஷனை பற்றி கொஞ்சம் பேசிட்டு, கர்த்தரை அவன் அண்டி கொள்ளும் போது எப்படி வாழ்க்கை சரிப்படுது அப்படின்னு அது முடியும். ஆனால் அது ஆரம்பிக்கும் போது பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். 3வது வசனம் படிப்போம். 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு. சரி, உன் வாழ்க்கையில் தூக்கம் சாதாரண மேட்ருன்னு சொல்ல முடியாது, பெரிய மேட்ரு. தூக்கம் சாதாரண மேட்ருங்களா? அப்படி சொல்ல முடியுமா? பெரிய மேட்ரு, பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு விஷயம். ஆனால் அதை கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாருன்னு வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் கொடுக்குறாரு. எப்படி எவ்வளோ அழகாக போட்டுக்கு பாருங்கள். கர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இவன் அதிகாலையில் எழுந்து ரொம்ப பிஸியாக எல்லா காரியம் பண்ணுறான். ஆனால் இரவில் நிம்மதியான உறக்கத்தை கூட அவனுக்கு கொடுக்கணுன்னா யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். இவனுக்கு என்னென்னா, காலையில் எழுந்து இந்த உறவுக்கோ இந்த நெருக்கத்துக்கோ பற்றிய ஒரு சிந்தனையுமே கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃபு எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தருங்கிற ஒரு விஷயம் மனசில் துவங்கி, தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் என்கிற காரியங்கள் மனதில் துவங்கி, அதை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கி நம்ம போகிறோமா? இல்லை அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதோ கடகடன்னு எஞ்சி கடகடன்னு இது பண்ணி ஏதோ கேலண்டரில் கத்தர் புள்ளி புள்ளி கத்தர் கேடகமாக இருக்கிறாருன்னு ஒரு வசனத்தை வாசித்துட்டு இதுக்காகவே அடிக்கிறாங்க பாருங்கள். கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க, முழு வசனமே இருக்காது, புள்ளி புள்ளி கத்தர் கேடகமாக இருக்கிறார். அப்போ கேடகமும் புள்ளி மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையில். புள்ளி அளவு தான் கேடகம் இருக்குங்க. பிரச்சனை இவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் பாதுகாக்கிற கேடகம் இப்படி தான் இருக்கும், புள்ளி அளவு தான் இருக்கும். அந்த மாதிரியே போயிடுச்சு, வேகமாக இருக்கும். நமக்கு என்னென்னா தெரியும், கர்த்தர் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அந்த ப்ரெசன்ஸில் நம்ம உட்காரணுங்கிறது ஒரு குவாலிட்டியான டிசிஷன்ஸில் தான் வர முடியும். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ப்ரெசன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் நீங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தால் கூட அது சக்ஸஸாகவே இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் உருவாக்கப்பட்டு உங்கள் சக்ஸஸ் எங்கே இருக்குதுன்னா, லிவ் இன் த ப்ரெசன்ஸ். நீங்கள் ப்ரெசன்ஸில் வாழ்கிறது தான் உங்களுடைய வெற்றியாகவே இருக்குது. அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் சக்ஸஸுங்க. சக்ஸஸ் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போ ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்களோ அப்போமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க. அதனால தான் மோசே வேறு எதையுமே கேட்கல. அவன் என்ன கேட்குறான்னா, சமூகம் எனக்கு முன்பாக. மோசே, உனக்கு என்ன வேணும்? டாடி, ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ், ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ். யோசித்து பாருங்கள், 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலே அவன் வழி நடத்தணும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு 5-6 பேரை வழி நடத்துறதுக்கே முனி புதுங்கி போயிடுது. அதுகள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அதுகளுக்குள்ளே வர பிரச்சனையை தீர்க்க முடியல. ஐயோ ஆண்டவரே உதவி செய்யன்னு கேட்க வேண்டியிருக்கு. 20 lakhs பீப்புள். யோசித்து பாருங்க, இவங்களை வழி நடத்தணும். ஒரே லீட்ரு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவன் சொல்லிட்டான், ஒன்று ஐயா தூதனை அனுப்புகிறேன், ஒன்றும் எனக்கு தேவையில்லை, ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ். உங்கள் பிரசனை இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்க முடியும்? பார்த்துக்க முடியும். நான் என்ன சொல்லனா, இந்த காட்ஸ் ப்ரெசன்ஸில் வாழ்கிறது தான் சொல்லப்போனால் ஒரு ஆண் முதலாவது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானம் ஒன்று இருக்கும்னா, ஐ ஆம் லிவிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் என்றைக்கு ஒரு ஆண் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறத தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கே அந்த குடும்பம் சீர்பட ஆரம்பித்து விடும். ஆனால் நிறைய ஆண்கள் எதை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க தெரியுமா? நமக்கு இந்த பைபிள் வசனம் எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் அவங்க தான், எல்லாம் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க அந்த ஏரியாவே அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்க, நம்ம பிஸ்னஸ்ஸு தொழில் அப்படின்ட்டு. ராங் ராங் ராங். ஒரு வீட்டில் எல்லாரை விட நல்ல வேத அறிவு வசனம் யாருக்கு இருக்குன்னா, ஒரு 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 வீட்டில் இருக்கிற தகப்பனுக்கு அதை பற்றிய அறிவு தெளிவானதாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் அ பிபிலிக்கல் ஸ்டாண்டர்ட். ஏன் அதாவது பெண்கள் குறைவானவர்கள் அப்படிங்கிறதுலாம் இதில் நீங்கள் அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்க, நான் அது சொல்ல. ஒரு ஆண் இந்த தீர்மானத்தை முதலாவது எடுக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பாருங்க, பைபிளில் பாருங்கள், ஆதாம் ஆண்டவரோடு கூட வாக் பண்ணுறான். அப்போது ஆண்டவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். இப்படி பண்ணணும், இது இப்படி செய்யணும், இதை பண்படுத்து, இதை காத்துக்கொள், இதை புசிக்கி, இதை புசியாத, இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் யார் கொடுத்தா? ஆண்டவர் ஆதாம் தான் கொடுத்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏவாள்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? அப்போ இவன் காட்ஸ் ப்ரெசன்ஸில் உட்கார்ந்து என்னதெல்லாம்
வாங்கினானோ அதை தன் மனைவியோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனா, ஒரு போதகனா முதல்ல ஒரு ஆண்மகன் இருக்கணுங்கிறது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா மீதி எல்லாமே மாறுங்க. சவாலுங்க, சேலஞ்ச். இன்னைக்கு பிள்ளைங்களை பற்றி 1000 ப்ராப்ளம்ஸ் வருது. நத்திங். ஒரு ஆண் எழுந்து நின்று இந்த குடும்பத்தில் இந்த காரியத்தை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்க முடியாது. எப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் தான் சொல்லலை. அது எல்லாரும் மிரட்டியாச்சு, உருட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஒரு வேலையும் அங்கே நடக்காது. நான் சொல்கிறது லிவிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த பிரசன்னம் உங்களை நிறைப்பதினாலவும் தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தெய்வீக ஞானங்களால் நீங்கள் நிரப்பப்படுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாலையும் நீங்கள் நிரம்பி நீங்கள் இருக்கும் பொழுது போட்டிருக்குது பைபிளில், நீ உட்காரும் போதும், நடக்கும் போதும், எந்திரிக்கும் போதும் இவைகளை பற்றி உன் பிள்ளைகிட்ட என்ன பண்ணு, பேசு. எவைகளை பற்றி தெரியுமா? அது எதையோ வெளிப்படுத்தல. என்ன போட்டிருக்கு தெரியுமா? எரோமியா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அது பற்றி போடல. அந்த டைமில் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடு உங்களுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸில் வர அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பிள்ளைங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக வேதம் உங்களை அழைத்திருக்கிறது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் சொல்கிறேன், எந்த வீட்லையாவது ஆண் மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் இருப்பார்னா மீதி எல்லாம் கரெக்டாக நடந்தே தீரும். ஏன்னா ஹீ இஸ் அ லீடர். அவனுக்கு தான் அந்த தலைமைத்துவ பொறுப்பு இருக்கிறது. ஒரு தலைவனாக நின்று காரியம் செய்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணப்படுறான், அழைக்கப்படுறான். இது இன்னைக்கு குடும்பங்கள் எப்படியோ இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? எடுக்க வேண்டிய ஆள் எடுக்க வேண்டிய ஸ்டாண்டை கரெக்டாக எடுக்காதனால. எடுத்தால் மீதியெல்லாம் நடக்கும், கட்டாயமாக நடக்கும், எல்லாம் மாறும். ஒய்ஃபில் மாற்றம் வரும், பிள்ளைங்களுக்குள்ள மாற்றம் வரும், தொழிலில் மாற்றம் வரும், எல்லாம் நடக்கும். கத்தாவே என்ன நீங்கள் தான் லீடராக வச்சுருக்கீங்க, நான் லீடராக இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுனீங்கன்னா அவரே ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா இது நீங்கள் தேடி பிடிக்கிற பதவி இல்லை, உங்களை அவர் கணவராக அழைச்சிருக்கிறார். இந்த வெற்றி பற்றி பேசும்போது இது பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கும்னா அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கணவனாக, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்குன்னா அப்போ தேவன் அதில் நின்றுக்கிட்டு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் கணவர்கள் பொறுப்பற்றவர்களாக போகும்போது எப்போவுமே சவுல் சரியில்லைன்னா அப்புறம் தாவீது வர வேண்டியது தான். அப்புறம் லீடர்ஷிப்ஸை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பெண்கள்கிட்ட தூக்கி கொடுக்குறாரு. ஏம்மா அந்த ஆள் நீனாவது பார்த்துக்கோமா அப்படிங்கிறார். அப்புறம் அனாயிண்டிங் எல்லாம் இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் கடவுள் அப்படி வைக்கல பாருங்க. இப்படி தான் இங்கேருந்து இப்படி ஆப்ரேட் ஆகணும்னு வைக்கிறார். நான் என்ன சொல்லனா, என்ன ஒரு மனிதன் என்று என்னை அழைத்து கொள்வதுக்கும் என்னை முழுமைப்படுத்துறதுக்கும் ஒரு காரியம் இருக்குன்னா அது என்னன்னா, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் நான் வாழப்போகிறேன் என்கிற ஒன்று தான் என்னை முழுமைப்படுத்துகிற, உங்களை முழுமைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஜீசஸுடைய லைஃப் பாருங்க. மார்க் 1:35. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35. இயேசு பாருங்க, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல்ஸை பாருங்க. ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அவர் தான் வாழ்க்கை, அவரை கவனிச்சாதான் வாழ்க்கை. அவர் எப்படி வாழ்றாரு, அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார், எப்படி வாழ்க்கையின் காரியங்களை அவர் செய்கிறார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நமக்கு தரப்பட்டிருக்குது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டுனா எத்தனை மணி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இருட்டாக இருக்குதான். சிலர்லாம் சூரிய உதயத்தை பார்த்ததே கிடையாது. ரொம்ப டைம் படகு அப்புறம் தான் பார்ப்போம். ஓ விடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. சிலருக்கு காலையில் எழும்புகிற பழக்கம் இருக்கும். இப்போ நான் இங்கே எம்பசைஸ் பண்ண விரும்புகிறது, நீங்கள் காலையில் எந்திக்கிறீங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் என்ன சொல்லேன்னா, ஜீசஸ்க்கு ஒரு இது இருக்குது. அது என்னென்னா, காலையில் சிலர் பாருங்கள், மனுஷங்களே 2 விதம் இருக்கும். சிலவங்க மார்னிங் பேர்ட், சிலவங்க ஈவினிங் பேர்ட். தெரியுமா உங்களுக்கு? சிலவங்க மத்தியானம் 12 மணிக்கு அப்புறம் தான் சுறுசுறுப்பாகிடுவாங்க. அப்புறமா அவங்க சூட்டிப்பாக ஆவாங்க அப்படியே. அப்புறம் நைட்டு 12 o'clock 1 o'clock வரைக்கும் அப்படியே உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் சிலவங்க அப்படி கிடையாது. மார்னிங்லே அவங்களுக்கு உற்சாகமாகிடும், அவங்க மதியம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே உற்சாகம். மதியத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே பண்டா படுப்போம் தூங்குவோம் அப்படின்னு மாதிரி ஆகிடுவாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எந்த பேர்டு அப்படின்ட்டு. நாங்கள் சிறகுடைந்த பறவைகள்
அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க தெரில. வழக்கமாக எனக்கு இந்த காலையில் எந்திக்கிற பழக்கம் கிடையாது. சில என்னங்க ஊழியக்காரங்க காலையில் இருந்துச்சு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் படுக்கிறதே காலையில் தான் படுக்கேன். 2 மணி 3 மணி தான் படுக்கிறேன். அப்புறம் என்ன, லேட்டாக தான் எந்திக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது பாருங்கள், சிலவங்க வந்து நைட்லாம் பிள்ளைங்க படித்தாதான் நல்லா விடுங்க. அவங்களுக்கு காலையில் படிக்கணும்னா காலையில் படிக்கட்டும், நைட் படிக்கணும்னா படிக்கட்டும். அவங்களுடைய அந்த அதாவது அந்த யூனிக்னஸை பாருங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நமக்கு என்னென்னா பிடிச்சிருக்கோ பிடிக்கல செஞ்சு ஆகணும், இப்படியே எல்லாத்தையும் திணிச்சு அப்புறம் வேறு மாதிரி ஆக்கி விட்ருதோம். அப்படி பண்ணக்கூடாது. அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், கொஞ்சம் பேசுங்க. உனக்கு எந்த இது படிக்கணும், கட்டாயமாக படிக்கணும், அதில் நாட் காம்ப்ரமைஸ். பட் மார்னிங்கா ஈவினிங்கா உனக்கு எப்போ அப்படி அது நீ முடிவு பண்ணிக்கணும். எல்லா முடிவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு முடிவு எடுக்கவே அதுக்கு தெரியாது. நிறைய பேர் பிள்ளைங்களை பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுது. எல்லாம் நான் எனக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா அப்புறம் அதுக்கு என்ன ஒன்றுமே தெரியாமல் போயிடுமே நாளைக்கு. சில முடிவுகள் எடுத்துகிட்டு சில வாய்ப்புகளை தரோம். இதில் ஏதாவது என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜீசஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ரிலேஷன்ஷிப்பை அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அவருக்கு என்னென்னா, இந்த டைமில் எந்திக்கலைன்னா பகலில் நமக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கே அவருக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஜனங்க நெருக்கிக்கிட்டு பயங்கரமான இது பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஒரே கூட்டமாகிடுது, ஓட்டை பிரித்து இறங்குற அளவுக்கு ஜன கூட்டம். படகுல போய் நின்னா அங்கே அந்தானி திரண்டுறாங்க. எங்கே போனாலும் ஜீசஸ்னாலே மாஸ் தான். அல்லேலூயா. நான் தான் அடிக்கடி யோசிப்பேன், அவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம். அல்லேலூயா. எப்போவுமே ஜனங்கள் வந்து அப்படியே ஒரு மாஸாக இருக்கிறாரு ஃபுல்லாக. எப்போவுமே யாருமே நம்ம கூட்டத்துக்கு வர மாட்டேங்காங்க, வாங்க நாம் ஜெபிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் இருந்ததே கிடையாது. வர்ற ஆட்களை எப்படி சமாளிக்கிறது எப்போவுமே பாருங்கள், எப்போவுமே அதனால தான் சில சொல்லுவாங்க, சத்தியத்தை பேசுனா ஜனங்க வர மாட்டாங்க பிரதர், ஜனங்க வர மாட்டாங்க இப்படி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க. நீ இது நம்புறதுனால தான் ஒருத்தர் வரமாட்டுக்காங்க. நான் என்ன நம்புறேன்னா, சத்தியத்தை கேட்கறதுக்குன்னே பெருந்திரள் வரும். அல்லேலூயா. நான் வந்து இந்த மாசை நம்புகிறேன், திரளை நான் நம்புகிறேன். ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, ஜனத்திரள் தலைவனுக்கு மகிமை அப்படின்னு போட்டிருக்குது. ஒரு ரியல் லீடராக இருப்பீங்கன்னா பெரிய கூட்டத்தை நீங்கள் இம்பேக்ட் பண்ணே தீருவீங்க. அல்லேலூயா. அது உண்மைக்காக நிறைய பேர். நம்ம சொன்னது உண்மையே கிடையாது, அப்புறம் எப்படி வருவாங்க? அப்படி கிடையாது, கொண்டு வர முடியும். இயேசு அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிறார் பாருங்க, அவர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம். ஆனால் அதன் நடுவில் ஒரு குவாலிட்டி டிசிஷன்ஸ் அவர் எடுக்கிறார். இப்போ பாருங்க, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு பிளேஸை, ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது. இப்போ நாம் இந்த கிருபையை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம். இந்த கிருபையை பற்றி பேசும் பொழுது இந்த கட்டாயமாக நாம் வந்து ஜெபிச்சாதான் உண்டு அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கார், ஆண்டவர் ஒன்றும் அடிச்சிட மாட்டார் இப்படின்னு நம்ம சொல்கிறதுனால ஜனங்க காதில் என்ன உழுதுன்னா, ஜெபமே பண்ண வேண்டான்னு பாஸ்டர் சொல்லுதாரு போல அப்படின்னு உழுது. அந்த செவிட்டு காதுகள்லாம் திறக்கப்படுவதாக. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்று, காதில் விழுறது இன்னொன்று பாருங்கள். அதனால் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஐ எம் நாட் அப்படி நான் சொல்லலைங்களே, அப்படி சொல்லவே இல்லை. நாங்கள் இங்கே எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுக்காக. ஏன்னா வித்தவுட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஒன்றுமே இங்கே பண்ணவே முடியாது. ஆனால் இதெல்லாம் சும்மா இந்த ஒரு ரிலீஜன் வந்து பேடனை ஏற்படுத்தி விட்டுருக்கு. நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சாதான் கொஞ்சம் பார்த்தா கேட்பா, இப்படி பேசாதீங்கிறேன் நான். 3 மணி தான் படிக்கவே, அப்போ தான் முடியுது, வேலையே முடியுது. வந்து எப்போண்டா படுக்கலான்னு வராரு, அப்போ தான் நீ அதிகாலையில் அப்போ தான் அவர் கண்டடைவார்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வேறு மாதிரி தூக்கி போட்டாங்க. இத்தனை டைமில் தான் அப்படி பார்த்தா மற்றவங்க சொல்கிற மாதிரி ஆகி போயிடும். இந்த டைமு, இந்த நேரம், இந்த இடம், இந்த அது என்ன, இந்த டைரக்ஷனில் நின்னா தான் ஐயாவுக்கு எட்டும்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகி போயிடும். இது அந்த மாதிரியே கிடையாது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் அல்ல, எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்குது. இதுதான் கிரேஸ். எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் இருக்கிறதுனால, ஐயா எப்போ வேணாலும் அதை நீ வச்சுக்கோ, இது ஒன்றும் இது கிடையாதுன்னு சொல்கிறது தான் கிரேஸ். நம்ம கிரேஸ் எப்படி ஆகிட்டோம்னா, தொழுதுகிட்டாலும் பரவாயில்ல, தொழாமல் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அது பேர் கிரேஸ் கிடையாது. கிரேஸ் என்னன்னா, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குது. எனி டைம் எனிவேர் நீ அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், அவரை தொழுது கொள்ளலாம், அவரை ஆராதிக்கலாம் என்கிற மாபெரும் கிருபை இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அது பெரிய ஆச்சரியம் அந்த சமாரியா உம்மனுக்கு.
அதை சொல்லும்போது அவளுக்கு இல்லை, அந்த மலையில போய் தானே தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்கள் முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்களே. அதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, அந்த மலைக்கு போய் அங்கே போட்டால் தான் என்னது ஆராதனைனே அவங்க ஒரு இது வச்சிருக்கிறாங்க. இயேசு வந்து அதெல்லாம் மாத்துறாரு. இல்லைம்மா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கு, இப்போதே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. சரி, இது வந்து காலம் நேரம் அப்படிங்கிறது இடம் அதுவும் கிடையாது. எல்லாம் சொல்ல நேரமும் கிடையாது, இடமும் கிடையாது. எனிவேர் எனி டைம். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் கிரேஸ். கிரேஸ் வந்து இந்த செயல்பாட்டை எடுக்கவில்லை. கிரேஸ் வந்து அதிக சுதந்திரத்தை கொடுத்து சுயாதீனமாக செயல்பட உங்களை தூண்டுகிறது. அதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிக சுயாதீனத்தை தருகிறது. ஏன்னா இன்னும் நல்லா பண்ணிக்கலாம். அதிக சுயாதீனம் கிடைக்கிறது கெட்டு போகிறதுக்கோ கெடுத்துக்கிறதுக்கோ கிடையாது. அது இன்னும் நல்லா பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் நமக்கு இந்த கெட்டுப்போன புதுப்பிக்கப்படாத மனம் ஜனங்களுக்குள்ள இருக்கிறதுனால சுயாதீனத்தை சரிவர அநேகர் கையாளுகிறது இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப நிறைய விஷயங்களை அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்பவும் சில நேரத்தில் நம்ம அப்படி செய்ய வேண்டியது இருப்பாருங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு 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 நேரம் ஒரு இடம் எல்லாம் சொல்லுங்கள், எழுந்து புறப்பட்டு. சிலர் அப்படியே எந்திரிச்சு அப்பா அப்படின்றாங்க, அப்புறம் எப்போ விழுந்தாங்கன்னே தெரியாது. ஆமாம், இப்போ நம்ம ஆரம்பித்தது தெரியும், அடுத்தால எப்போ இங்கே விழுந்தோம், மகிமையில் விழுந்துட்டோமா. இல்லை, எழுந்து புறப்பட்டுனா என்னென்னா, ஸோ அங்கேயே உட்காந்திங்கன்னா தூங்கிடுவீங்க. அதனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணி பல்லு தேய்ச்சாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்ட்டுல உங்கள் தூக்கம்லாம் போகும். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி, இதெல்லாம் ஆண்டவருக்கு பண்ணுற ஒரு காரியம் கிடையாது. இது உங்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கும், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற ஒரு காரியம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாரு, போய் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 36வது வசனம் பாருங்கள். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய். எப்படி அவர் இங்கே தான் இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ரெகுலராக அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே தான் போயிடுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் கரெக்டாக தலைவர் எங்கே இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியுது. கரெக்டாக தேடி போய் அதை என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இயேசு கிட்ட இருந்து வாழ்க்கையை கற்றுக்கணும். அவர் தான் வாழ்க்கையாக இருக்கிறாரு. மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். சில நேரத்தில் காலையில் இங்கே படிக்கிறோம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவுலாம் பண்ணியிருக்கிறார். அவர் முழுவதும் என்ன பண்ணாராம், ஜெபம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ எனக்கோ ஒரு நாள் பேசிகிட்டே இருந்திருப்பார் போல், ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும், நைட்லாம் உட்காந்துட்டாரு. எப்போவுமே இது வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்வமாகிடும். சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, நாங்கள் சில நேரம் மீட் பண்ணுவோம், பேச ஆரம்பித்தோம்னா அப்படியே போயிடும், மணி போகிறதே தெரியாது. இன்னும் 3 ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. என் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட நான் பேசிகிட்டு இருப்பேன். அங்கே பாம்பேயில் இருந்தபோது என் ஒய்ஃப் வந்து அவங்க வந்துட்டாலே போய் படுக்க போயிடுவேன். ஏன்னா எப்படியும் காலையில் ஆயிடும் தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. ஏன்னா கட்டாயமாக எப்படியும் இது எப்போ தான் முடியும். அந்த மாதிரி நிறைய நேரம் பேசிகிட்டு இருப்போம், ஆண்டவரை பற்றி, வேதத்தை பற்றி. அந்த மாதிரி இது வந்து ஜீசஸ்க்கு அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஆர்வமாக பண்ணுறார். இரவெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு, காலையில் ஜெபிக்கிறாரு. இது ஏதோ நான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போய் கடன்னு ஏதோ ஒன்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்னு வர்றதை பற்றி நான் பேசலை. சிலர் அப்படியே மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க, அது நான் பேசலைங்க. இது எப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அவர் கூட பேசிட்டு வராரு. அப்போ அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பாருங்கள், அப்பவும் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயும் ஜெபம் பண்ணுறாரு. அப்பத்தை எடுக்கிறாரு, பிதாவே ஸ்தோத்திரம், நீர் தான் இதெல்லாம் விளைய வைக்கிறவர், நீர் தான் பெருக வைக்கிறவர், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாரு. அங்கங்கே லிட்டில் ப்ரேயர்ஸ் அங்கே இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ப்ரேயர்ஸ்ன்னு நான் சொல்கிறத விட உறவை அவர் வந்து அந்த உறவுங்கிற கான்சியஸில் எப்போதுமே அவர் இருந்தார். அதுதான் மிகப்பெரிய காரியங்கள் அவரிடத்துலேருந்து வெளிப்படுவதற்கு ஒரு திறவுகோலாக அது இருந்தது பாருங்கள். ஜெபங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறத நீங்கள் திறக்கிறதுக்கு உதவுற ஒரு சாவி போல் அது இருக்குது. அல்லேலூயா. வச்சிருக்காரு, ஆனால் நிறைய பேர்கிட்ட சாவி போடுறதே கிடையாது பாருங்கள், சாவி போடுறதே கிடையாது. நம்ம அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பது எப்படிங்கிற சீரீஸில் ஒன்று பேசியிருக்கிறோம், இந்த ப்ரேயர்.
உங்கள் ஜெபம் எப்படி இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்கிறோம். சிலர் எப்படி போயிட்டாங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணாதான் அவர் வாக்கவே பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. தப்பு. வாக்கு பண்ணியிருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. இது வந்து இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு அறையில் போட்டுட்டு வர்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்படி அந்த வாக்கிங்ஸில் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸில் தேங்க்யூ டேடி, யூ ஆர் வித் அஸ், யூ ஆர் வித் அஸ் ஆல்வேஸ், த ப்ரெசன்ஸ் கான்சியஸ். அவர் பாருங்கள் எப்போதுமே சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள், என் பிதா என்னை தனிமையாய் இருக்க விடுகிறது இல்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம். பாருங்கள், இது போல் ஒரு மனிதனை எம்பவர் பண்ணக்கூடிய, தைரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லவே இல்லை. பாருங்கள், அல்லேலூயா. டாடி ஆல்வேஸ் வித் அஸ். அப்பா எப்போதும் என் கூட இருக்கிறார். ஹீ இஸ் வித் அஸ். அவருடைய பிரசன்னத்தினால அவர் என்னை நிரப்பி இருக்கிறார். நான் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். அப்போது இந்த கான்சியஸில் போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். ப்ரெசன்ஸ் கான்சியஸில் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள், இதுவரை வராத வெற்றி உங்களுக்கு வருவதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ப்ரெசன்ஸ் கான்சியஸில் பண்ணி பாருங்கள். சிலர் பாருங்கள், நான் வேணா மாதம் எதாவது கொடுத்துட்றேங்க ஊழியத்துக்கு அப்படிங்காங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, கடவுள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாருங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. பாருங்கள், இந்த பிஸ்னஸ் மேன்லாம் கூப்பிட்டு நீ கொடுத்துருங்க தான் சொல்லிட்டாங்க. தவிர நல்லது கொடுக்கணுங்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் காலையில் அவருடைய பிரசனத்தில் நீங்கள் அமர்ந்து அவருடைய பிரசனத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி அதனால் நீங்கள் நிரம்பி அவருடைய வார்த்தையால் நிரம்பி அதுக்கப்புறம் அந்த நாளை சந்திச்சு பாருங்கள். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த கைட்னஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கிறத பாருங்கள். நீங்கள் இது பழக என்ன ஆகும்னா, ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வழிநடத்தலுக்கும் உங்கள் உள் உணர்வானது மேலோங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கரெக்டாக வலையை போடுவீங்க, இல்லை கரெக்டாக விதையை போடுவீங்க. பெரிய அறுவடை, பெரிய கேட்ச் உங்களுக்கு உண்டாகிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். உறவில் நீங்கள் மட்டும் ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா குடும்ப உறவு ஈஸியாகிடும். உறவில் நீங்கள் இருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் ஈஸியாகிடும். உறவில் இருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பலன்கள் ரொம்ப ஈஸியானதாக மாற ஆரம்பிச்சு விடும். அல்லேலூயா. ஆனால் அது இல்லாமல் பண்ணும் பொழுது இந்த ஆயில் இல்லாத மிஷின் மாதிரி தான் ரேக்கரன்ட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அப்படியே ஒன்று தேய்ச்சி இவ்வளோ வேலையில் நடந்துகிட்ருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோ அப்படி இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த ஃப்ளோ தான் லைஃப், வேறு ஒன்றுமே கிடையாது. அது உங்கள் மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் ஒவ்வொரு காரியத்தை பண்ண ஈவன் உங்கள் எஜுகேஷன், நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், நீங்கள் ப்ரெசன்ஸில் இருந்துட்டு போய் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் கடந்து அவ்வளோ போராட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அந்த 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 பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய மொழி பாஷை எல்லாத்தையும் சுலபமாக கற்றுக்கிட்டாங்க. அந்த ஊர் பயலோடு இவங்க தேறிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஊருக்கு இங்கே ஒருத்தர் வந்து ஒரு அமெரிக்கர் வந்து நம்மளோட தமிழ் சூப்பராக கற்றுட்டு பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இலக்கணங்கள்லாம் உச்சரித்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாபிலோனுக்கு போய் அந்த ஊரில் விட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லாயிட்டாங்க. நீங்கள் என்ன எதுவும் படித்து பாருங்கள், தானியேலும் அவங்க நண்பர்களும் எப்பொழுதும் பிரசன்னத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ சொல்லிக் கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிங்க. நான் என் பொண்ணு கேட்பேன், என்ன டேடி, இல்லை ஜஸ்ட் தேங்க் ஹிம். கொஞ்சம் நேரம் போய் டேடிகிட்ட பேசு, ஜஸ்ட் தேங்க் பண்ணு, தேங்க்யூ டேடி சொல்லு, தேங்க்யூ ஃபார் திஸ் டே அப்படின்னு சொல்லு, எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லு, இந்த நாளை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக வைக்க போகிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லு, என் கூடவே நீங்கள் வர்றதுக்காக தேங்க்யூன்னு சொல்லு. இது வந்து நீ வந்து ஜெபிக்காமல் போனன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த கதையெல்லாம் கிடையாது. நான் அது பேசலை, சரிங்களா? நான் பேசுகிறது அது பேசலை. நம்ம ஆளுகள் பாருங்கள் அப்படியே போய்ட்டுருப்பாங்க, பொடார்னு கல்லு தட்டிடும். இன்னைக்கு ஜெபிக்கலை பார்த்துக்கோ, ஆண்டவர் கரெக்டாக கல்லை செட் பண்ணி காலை உடச்சி விட்டார் அப்படின்றாங்க. ஆண்டவருக்கு வேறு வேலையே இல்லையா? கரெக்டாக நீங்கள் வர்ற தெருவை பார்த்து உங்களுக்காக கல்லை செட் பண்ணதுக்கு ஒரு காப்பிரியல் மிகாவெல்லாம் அனுப்பி இந்த வேலையை தான் பரலோகம் பண்ணிகிட்டு இருக்குங்களா? அவங்க காலை பேக்கிற வேலையை. கையில் அடிபட்டுரும். பைபிள் படிக்கிற பற்றி அதான் கையில் அடிபட்டுடுச்சு. அதனால் இனிமேல் கையில் அடிபடாமல்
காலில் காயம்படாமல் இருக்கணும்னா நம்ம ஜெபிச்சு அப்படியே போனோம் அப்படின்னாங்க. இது உறவே கிடையாது. இதுக்கு பேர் உறவுங்களா? இந்த அடிப்படையில் வர்றதுக்கு பேர் உறவா? அதுக்கு பேர் உறவே கிடையாது. இது வந்து பயம், சாமி கண்ணை குத்திராத அப்படிங்கிற மாதிரி. இது அந்த மாதிரி போனீங்கன்னா இது ராங். அதனால தான் பைபிளில் போடுறதுக்கு திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜாடி அப்படின்ட்டு ஆசையாக போகிற ஒரு பிள்ளையை போல அவருடைய பிரசனத்துக்கு நீங்கள் வர்றது தான் உங்களை குறித்து அவருடைய விருப்பமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. ஆமென். எனி டைம் சிறிதோ பெரியதோ அவரிடத்தில் நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுகிறத அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிறத கேட்கணுன்னு அவர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசு வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். 7லிருந்தே வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இப்போ நீங்க வேண்டிக் கொள்ளவே இன்னும் ஆரம்பிக்கல, நீங்க ஜெபம் பண்ணவே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு வந்து ஒன்று சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். தட் மீன்ஸ் நீ ஜெபமே பண்ணாத அப்படின்னு அர்த்தமா? நான் வேண்டிக் கொள்வதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். சிலர்கிட்ட ஏங்க நீங்கள் ஒன்றுமே ஏன் கேட்குறதில்ல? அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன வேணும்ட்டு? அவராக செய்வார். சிலர் பாருங்க எப்படியே போயிடுவாங்க. ரொம்ப பெரிய ஃபெய்த் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது ஃபெய்த்தே கிடையாது, அது ஃபெய்த்தே கிடையாது. அவர் தெரியுங்க அப்படிம்பாங்க. அவருக்கு தெரியுங்க. அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? இதுதான் உறவுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் ஏதோ அவருக்கு விவரம் சொல்கிற நேரம் கிடையாது ஜெபங்கிறது. விவரம்லாம் நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஆசையாக பேசுகிறதையும் நட்பு கொள்றதையும் அவர் விரும்புகிறார். அந்த உறவை அவர் வந்து ஆசைப்படுறாரு. ஆகையால் கேளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்களா? ஏதாவது புரியுதா? இது ரொம்ப எளிமையானது தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமானது. இது அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள். ஏன்னா இது ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஆனால் வேறு மாதிரி சொல்லியிருக்கு, வேறு ஆவியில் சொல்லியிருக்கு. இப்போ அதெல்லாம் கலைச்சிட்டு ரைட் ஸ்பிரிட்டில் இந்த சரியான விஷயத்தை என்ன பண்ணணும், திருப்பி சொல்லணும். அந்த முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கவனிங்க. அப்போ ஜெபம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஜெபத்தில் வந்து நான் வந்து எனக்கு என்ன தேவை, என்ன எனக்கு வேணும், இப்படியே நான் வந்து அவருக்கு ரொம்ப விவரமாக காரியங்களை சொல்கிறதுனால தான் கடவுளுக்கு புரியுது. ஆண்டவரே இந்த மாதம் பட்ஜெட்டு நீங்கள் பார்க்கணும்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா விலையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே அதாவது பரமபிதாவே உமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா பேப்பரில் இருக்கிற நியூஸு காரியத்தெல்லாம் எடுத்து சிலர் பாருங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பேப்பரை கட் பண்ணி வந்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே காய்கறியை பாருங்க, ஆண்டவரே விலை கூட்டிட்டு, ஆண்டவரே உழவர் சந்தையில் கூட கேட்குறாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படியே காமிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு விவரமே தெரியாது அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ அந்த டீட்டெயிலெலாம் எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை கூப்பிட்டது இந்த டீட்டெயில் சொல்லுங்கிறதுக்காக கூப்பிடல, நீ வந்து என்னுடைய நட்பை என்ஜாய் பண்ணணுன்னு என்ன பண்ணுறேன், கூப்பிடுறேன். நீ ஆனால் அதை விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க. இந்த அமர்ந்திருங்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அமர்ந்திருங்கள்னு சொல்லும்போது அந்த வார்த்தையிலே ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா வந்து கொஞ்சம் குவைட்டாகிறீங்க காட்ஸ் ப்ரெசன்ஸில். நம்ம என்னென்னா வேகமாக வருது, கட 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 தவப்புனே அது தவப்புனே பிள்ளைகளுக்கு தவப்புனே வியாபாரம் அப்படின்ட்டு ஆமேன் அப்படின்ட்டு போயிருது. தம்பி தம்பி அப்படின்னு அவர் அப்போ தான் தம்பி என்ன ஆண்டவரே ஆமேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு கடான்னு போயிருது. இதுதான் நடந்துட்டுருக்கு. இது எனக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சின்ன வயசில் நான் இது பார்த்துருக்குறேன். நாங்கள் வந்து இந்த
ரொம்ப எங்கள் நான் இருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்பக்கமாக இருக்கும். இந்த வயக்காடுலாம் அந்த சைடில் பேக் சைடில் இருக்கும். ரொம்ப நீளமாக இருக்கும் வீடு. அப்போது நாங்கள் விளையாண்டுட்டு முன்பக்கம் போய் கதை தொட்டோம் வீட்டில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பின்னாடி பரவாசம்பாங்களே, அங்கே தான் அந்த சமையல்லாம் இருக்கும், அங்கே தான் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க சுற்றி போனால் லேட்டாகணும், இங்கே வந்து தட்டுவோம். அவங்க வந்து கதவை திறந்து என்னன்னு கேட்குறது அளவுக்கு நமக்கு அங்கே டைம் இருக்காது. தட்டிட்டு வரதுக்குள்ளே படாருன்னு ஓடிடுறது. வந்து திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் வந்து தட்டுறது. அப்புறம் எப்போமாவது ஒரு முறை தான் இதாகும். நான் எத்தனை வாட்டி தட்டேன், நீ வரவே இல்லையே, நான் எத்தனை வாட்டி வந்தேன், நீ நிற்கவே இல்லையே அப்படிம்பாங்க அம்மா. அந்த மாதிரி தான் இது ஆகிடுது. இது என்னென்னா அவசரகதி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷார்ட்டாக ஜெபிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு போட்டால் நிறைய விற்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நறுக்குன்னு சுருக்கமாக ஆண்டவருக்கு புரிகிற மாதிரி 2 வரல எப்படி அப்படின்னா அது நிறைய பேர் வாங்கிடுவாங்க. அவர் சொல்கிறார், இப்போ அதெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் எனக்கு முன்னாடி வந்து அமர்ந்துரு அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்கள், அமர்ந்துரு, அறிந்து கொள் நானே தேவன் என்று. ஹல்லேலூயா. quiet time, listen to God, just enjoy his presence. சிலர் பாருங்க, அரை மணி நேரம் ப்ரேயரோ 3/4 மணி நேரம் ப்ரேயர்னா 2 பாட்டு 2 ஜெபம், அது பெரிய இதெல்லாம் இருக்கும். 20 நிமிஷம் பாட வேண்டும், 5 நிமிடங்கள் துதிக்க வேண்டும், அதற்கு பின்பு நாமங்களை சொல்ல வேண்டும். பயங்கரமாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் பாருங்க. ஆண்டவரை என்ன ஒரு ஆயத்தம்னு அவர் யோசிக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. எல்லாம் பண்ணி ஆமென் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இதில் இந்த குவைட்டிங் டைம்னு ஒன்று இருக்கவே இருக்காது பாருங்க. இது என்னென்னா, அவர் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாரு. அவர் தம்முடைய அன்பினாலும் பிரசன்னத்தினாலும் உங்களை நிறைக்கணும்னு விரும்புகிறார். அவர் சில காரியம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறார். அது வந்து ஏதோ ஒரு வாய்ஸாக ஒரு சத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் உள் உணர்வில், உங்கள் ஆவியில் சில தெளிவுகளை, சில வேலையை பண்ண விரும்புகிறார். இங்கே பாருங்கள், காலையில் பாருங்கள், வேர்ஷிப் டைம்ஸ்லாம் நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுறோம் சிலருக்கு தெரியாது. ஏன்னா சிலர் அந்த டைமுக்கு வந்ததே கிடையாது. வேர்ஷிப் டைம்ஸை இன்றைக்கி மார்னிங்லாம் கூட எப்படி பண்ணோம், ஹீலிங் டைமாக யூஸ் பண்ணோம். அதாவது எப்படி ஹோலி ஸ்பிரிட் மூவ் ஆகிறதுனால, அவருக்கு இடம் கொடுக்கறதுனால ஜனங்க எப்படி அவங்களுடைய காயங்கள் இருந்தெல்லாம் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம பண்ணுற நிறைய வேர்ஷிப்ஸில், எல்லா வேர்ஷிப்ஸ்லையும் அவரை உயர்த்திட்டே இருக்குல்ல. சில வேர்ஷிப்ஸை வந்து ஐயா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக ஜனங்களை விட்டு கொடுக்கறதுக்காக சொல்கிறோம். அந்த நேரத்தில் பாருங்கள் நிறைய ஹீலிங்ஸ் நடக்குது பாருங்கள். எல்லோரும் அந்த உள்ளே இருக்கிற காயம், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வெளியில் வர்றாங்க. இதே தான் உங்கள் ப்ரேயரில் அந்த குவைட் டைமில் அவர் பண்ண விரும்புகிறார். ஜஸ்ட் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையும் தேவை கிடையாது. ஜஸ்ட் குவைட் 5 நிமிஷம் இருந்து பாருங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்து பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அதை அப்படியே என்ஜாய் பண்ண, இந்த குவைட்டிங் டைமை ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. நோ வேர்ட், ஒன்றும் இல்லைங்க. இந்த காதலன் காதலி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டே உட்காந்து போவாங்க, ஒரு இளநியே எவ்வளோ நேரம்னா உறிஞ்சிறீங்க அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒன்றும் இருக்காது, வார்த்தைகள் இல்லை, மொழிகள் இல்லை, ஆனால் பாஷைகள் பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றுமே புரியல, போங்க. உங்களுக்கு புரியுதா பிரதர்? சர்ச்சிலலாம் என்ன பிரதர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. இதை சொல்கிறது தான் சர்ச்சு. சர்ச்சு வந்து ஏதோ மத சாமியார்களுங்கிற மடம் கிடையாது, சாமியார் மடம் கிடையாது. இது வாழ்க்கையை பேசுகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், இந்த உறவுக்கு அப்புறம் குடும்ப உறவை பற்றி பேச போகிறோம் பாருங்கள். ஒன்றா எடுத்து பேச போகிறேன். நான் முதல்ல அதான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இப்போ ஆவியான ரொம்ப கரெக்டாக இல்லைப்பா, முதல்ல இந்த உறவு சரியானாதான் இந்த உறவே அவனுக்கு புரியும். அதனால் நீ முதல்ல அது இது டீச் பண்ணிட்டு அதுக்கு போ. நீங்கள் பைபிளில் பாருங்கள், எபேசியரில் கணவன் மனைவி உறவை பற்றி பவுல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாரு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் பற்றி பேசுகிறார். ஆவினாலே நிரம்பி, ஏன்னா ஆவியிலலாம் நிரம்பலன்னா குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த என்ஜின் ஓடவே ஓடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரெசன்ஸ்குள்ளே வந்து பாருங்கள், அன்னைக்கு ஒரு விஸ்டம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் கணவன்கிட்ட பேச, உங்கள் மனைவி கிட்ட பேச, உங்கள் பிஸ்னஸில் ஒரு காரியத்தை பண்ண, எவ்ரிடே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி உங்களை கைட் பண்ண விரும்புகிறார். ஆனால் நாம் உட்கார்ந்து அதை லிசன் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு முடியல. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் குவைட், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்து பாருங்கள்.
அந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்குள்ளே பெருகிறத பார்ப்பீங்க. இன்னைக்கு சொன்னா ஒரே இறைச்சலுக்குள்ளே தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதான் பண்ண அதிகாலையிலேருந்து நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவோம். ரொம்ப வேகம், ஸ்பீடு வேகமாக குதிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஓடுறவங்களும் அப்படி தான் இருக்குது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. பரலோகத்தையும் தாண்டி போயிடுவாங்க போல. பரலோகம் அங்கே இருக்குதுப்பா, அப்படியா அதை தாண்டி இவங்க 1/2 கிலோமீட்டர் ஆச்சுப்பா நீ பரவத்தை தாண்டி ஓடி போய் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நிற்கிற ஸ்டாப்பு எதுன்னு தெரில. உலக மனுஷனா அதே வேலை தான். கடவுள் வந்து இந்த 2 ஆள்களையும் கூப்பிட்றாரு, பாரு எல்லாம் ஊடு, கொஞ்சம் எனக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணு, அமர்ந்துரு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அமர்ந்துருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். பைபிளில் சில வசனங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த குவைட்டிங்ஸ் பற்றி இருக்குதுங்களா? இயேசுக்கு அப்படி ஒரு டைம் இருந்தது. அது மாதிரி பைபிளில் இதை பற்றி பேசியிருக்கிற சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதே சாம் 37 இன்னொரு ஸ்கிரிப்சர் காமிக்கிறேன். சங்கீதம் 37:7ங்க, மறக்காது. 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. அவனுக்கு மட்டும் ஏன் நடக்கு, இவனுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கு, எல்லாம் விடு. கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணு, அமர்ந்துரு. எப்படி போட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இந்த குவைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருக்க நீ பழகு. ஒன்றும் இல்லைங்க, இந்த டைம் இது உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இது வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற அற்புதமான ஒரு காரியம். இந்த 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 இருதயத்தில் இருக்கிற அந்த படபடப்பு இருக்கு பாருங்க, கதன்னு கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ப்ரெஷர் பிபி எல்லாம் எகிருது. ஆனால் அந்த குவைட்டிங் டைம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், அப்படியே ஒரு அமைதி உங்கள் மனதில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் ஆவியில், எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு அப்படியே வந்து நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் பாட்டு படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், ஒரு சாங் பாடுங்க, ஒரு ஸ்கிரிப்சர் நீங்கள் இது பண்ணுங்கள், கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள், வாட் எவர் பி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் உட்காந்து பாருங்கள். அந்த நேரம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வேலை செய்கிற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா, அவர் வேலை பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் உட்காரணும். ஹல்லேலூயா. 5 அப்போ 2 3 எடுத்து இயேசு பெருக வச்சார்ல, அந்த அற்புதத்தினுடைய ஸ்டெப் நம்பர் 1 என்ன தெரியுமா? முதல்ல உட்காருப்பான்னாரு. தம்பி நான் வேலை பார்க்கணுன்னா நீ என்ன பண்ணு, கொஞ்சம் உட்காரு அப்படின்னாரு. இல்லை எனக்கு கிடைக்காம போயிட்டுனா உன் சப்ளைக்கு நான் கேரண்டி. நமக்கு இந்த நம்மளால் ஏன் உட்கார முடியலன்னா, ஏன்னா ஒருத்தங்க போய் முன்னாடி நின்றுட்டு இருக்கான், ஐயோ அவனுக்கு கிடச்சிட்டுனா அங்கே போயிட்டுனா. இந்த உலகத்தில் நம்மளால் ஏன் ப்ரெசன்ஸில் உட்கார முடியல தெரியுமா? இந்த காம்படிஷன்ஸான அந்த போட்டிகளை நம்ம மனதில் வைக்கிறோம். அதான் போட்டிருக்குது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் என்ன பண்ணாத, எரிச்சலாகாத, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இதெல்லாம் தூக்கி போடு. உன் சப்ளைக்கு நான் கேரண்டி. உனக்கு வர வேண்டியது வரும், அதை யாரும் எடுக்க முடியாது. இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் ஆண்டவர், ஆண்டவர்கிட்ட சொல்றது. அப்ளிகேஷன் நிறைய போட்டாங்க ஆண்டவரே, பல பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இருந்தானே அத்தனை பேரும் என்னால் திருப்தியாக முடியும், மீதம் எடுக்க வைக்க முடியும். நீங்கள் இந்த வேர்ல்ட் கான்சியஸில் இருக்கிறீங்க. வேர்ல்ட் கான்சியஸ் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. இதுதான் வேர்ல்ட் கான்சியஸ். கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு இருக்குது. அப்போனா என்ன ஆகும்? போட்டி தான் அதிகமாகும். ஆனால் வாட்ஸ் அ கிங்டம் கான்சியஸ், ராஜ்யத்தின் மனப்பான்மை என்ன? நிறைய இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஏன் இது இப்படி இருக்கீங்க? நல்லா தட்டுங்களேன். இதுக்கு பேர் நல்லா தட்டுறதுங்களா? யோசிச்சுட்டே 1000 ரூபா 2000 ரூபா ஃபீஸ் வச்சு தான் உள்ளே விடணும்னு நினச்சிருக்கிறேன். என்ன மாதிரி மேட்ரு கேட்டுட்ருக்கீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு இருக்குது. இது வந்து பிசாஸ் போட்டான் எல்லா மைண்ட்லேயும். அதனால தான் பரபரப்பு.
யாராவது கிளம்புனா அவனுக்கு இங்கெல்லாம் உட்கார முடியாது. அவன் கிளம்பிட்டான், அதுக்குள்ளே நான் கிளம்பணும். அவன் தூங்கினா அவன் உட்காந்துருந்தானே நானும் உட்காந்துருக்கேன். ஆனால் என்னால் ஏன் உட்கார முடியலன்னா அவன் கிளம்பிட்டானே. இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தி அப்படியே உட்கார முடியல. அவங்க உட்காந்துருங்க, ஒரு செபத்தை பண்ணுங்க பாஸ், டக்குன்னு பண்ணு. இந்த பஜனைக்காரங்களாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தர் தான் ரொம்ப ஜோம் பண்ணுங்க, ஷார்ட்டாக ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அவர் பிரசங்கியா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஆண்டவரே இவர்களுக்கு ஆத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் அப்படின்ட்டாராம். இவர்களுக்கு ஆத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வேற என்ன பண்றது? ஆனால் இந்த குவைட்டிங் டைம்ங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்கன்னா தட் இஸ் ஃபெய்த். ஏன்னா வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் பதட்டமே இருக்காது. ஆனால் பதறிட்டே இருப்பாங்க பாருங்க. விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் பதட்டம் நிற்கல ஆண்டவரே. இல்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். அதை நீங்கள் அதை ஸ்டார்ட் ஆகிற டைம் தான் அந்த குவைட்டிங் டைம். அதை உங்களுக்குள்ளாகவே ஆரம்பிச்சு விடணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. நிறைய பேருக்குள்ள அது இல்லை. ஒரே கடல் கொந்தளிக்கோ இல்லையோ, இங்கே உள்ள அப்படி கொந்தளிக்கு தக்கன்னு ஒரே கொந்தளிப்பும் புயலுமா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, கடல் கொந்தளிச்சிச்சு, காற்று அடிச்சிச்சு, இயேசுவும் சீசர்களும் படகுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சீசர்கள் கொந்தளிச்சாங்க, இயேசு என்ன பண்ணல, கொந்தளிக்கல. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், நல்லா என்ன பண்ணார், தூங்கினார். புயலின் நடுவில் உங்களால் தூங்க முடியும்னா அந்த புயலை உங்களால் அமர்த்தவும் முடியும். ஹல்லேலூயா. புயலுக்குள்ளே சீசர்களும் சென்றார்கள், இயேசுவும் சென்றார். ஆனால் புயல் சீசர்களுக்கு உள்ளே சென்றது, இயேசுவுக்கு உள்ளே போல. தூங்கிட்டீங்க. ரீகேப் போடவா? நல்லா கவனிங்க. புயல் அடிச்சிச்சு. புயலுக்குள்ள இயேசுவும் சீசர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருந்த போது புயல் சீசர்களுக்கு உள்ள போச்சு, இயேசுக்கு உள்ள போல. அதனால தான் புயலை அவரால் அமர்த்த முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அவர் உள்ளத்தில் இருந்த அமைதியை அவர் அப்படியே ரிலீஸ் பண்ணார். ஸ்டில் அப்படின்னார். அவ்வளோதான். இங்கே ஸ்டில் இருந்தால் தான் அங்கே நீங்கள் போட முடியும். அமைதியாயிரு அப்படின்னாரு. ஏன்னா இங்கே டூ மச் ஆஃப் பீஸ் இருக்குது. டூ மச் ஆஃப் பீஸ் இருந்ததுனால தான் அதை அவரால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு வெளியில் நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த ப்ரெசன்ஸ் எதுக்கு, ஏன் இந்த குவைட்டிங் டைம் அப்படின்னு சொன்னால், இந்த டைமில் தான் தேவன் உங்களுக்குள்ளே நிறைய காரியத்தை இம்பார்ட் பண்ணுறாரு. அவர் கொண்டு வந்து அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாரு. அவர் சில புத்தி கெட்டாத சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, பலனை உங்களுக்குள்ளே வச்சு உங்களை அப்படியே நிரப்புறாரு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா இங்கே எவ்வளோ வேணாலும் புயலை கிராஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க, நீங்கள் ஏன் அதை பார்த்து கலங்குனீங்க, உங்கள் விசுவாசம் எங்கே போயிடுச்சு? அப்படின்னா புயல், காற்று இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதெல்லாம் அவர் பேசுகிறாரு. ஐயா எப்படியா இருக்க முடியும், இந்தா இப்படி தான். எப்படி இருக்க முடியும், இப்படி தான். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள், இந்த அமர்ந்திருத்தல் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதுவும் காட்ஸ் ப்ரெசன்ஸில் நீங்கள் உட்கார ஆரம்பிக்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அது உங்களுக்குள்ள பைபிளில் போட்டிருக்குது, அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கட்டும். ஏசாயாவில் படிக்கிறோம், அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கட்டும். நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் சாதாரணமான ஒரு டைம் கிடையாது, அது பலனாக மாறுகிறது. அதில் தான் ஸ்ட்ரென்த் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சைலண்ட் டைமில் தான் எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் நமக்கு என்னென்னா, இந்த சைலண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது, அமர்ந்திருத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கொந்தளிப்புலே தான் போயிட்டுருக்குறோம், கத 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 கதான்னு.
அதெல்லாம் ஒரு பீஸும் இருக்கிறது இல்லை, ஒரு இதையும் இது பண்ணுறதே கிடையாது. நான் சொல்கிறேன், ஸ்டார்ட். உங்களுக்குன்னு ஒரு குவைட்டிங் டைம் எடுங்க. மார்னிங் ஆர் ஈவினிங், நைட், எந்த டைம்னாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் கோ அண்ட் சிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆண்டோடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருந்து பாருங்கள். பெரிய காரியங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம், இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19. 1 ராஜாக்கள் 19. சிலருக்கு இந்த குவைட்டிங் டைம்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே இடி முழக்கம், பட அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே பிரதர். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த சைலண்ட்டாக வர்ஷிப் பண்ணுவோம். சிலர்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பிரதர் அப்படியே உருட்டி எடுக்க வேண்டாமா, பட்டான்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசி பாட்டில் கடைசி லைனை ஏன் வேகமாக படிக்க மாட்டேங்கிங்க அப்படிங்க. ஏன்னா இவங்க என்ன பழகி வச்சுருக்காங்கன்னா, இந்த மடமடா டமடமான்ட்டு இப்படி ஏதாவது பண்ணாதான் சாமிக்கே ஏதோ வரும் போல் அப்படின்னு இங்கேயோ படித்ததை இங்கேயும் வந்து அதே எதிர்பார்க்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கதை வேறு மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணலாம், அது உற்சாகத்தில் பண்ணலாம், தப்பு கிடையாது. அங்கே பாருங்கள், 1 ராஜாக்கள் எடுத்துட்டிங்களா, 19வது அதிகாரம் 12 பாருங்கள். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. எர்த்குயிக் வருது, ஃபயர் வருது. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதாவது இவன் என்ன நினைக்கிறான்னா, பாருங்க, இவன் என்ன நினைக்கிறான்னா, கர்த்தர் வந்து வரும்போது என்னதான் ஆகும், பெரிய அதிர்வு இருக்கும், பெரிய இடி முழக்கம்லாம் இருக்கும். இப்படியே அவன் நினச்சிருக்கான். யாராவது சொல்லியிருக்காங்க இடி முழக்கம் அப்படின்னு இருக்காங்க, ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இவன் ஃபயரு இடி முழக்கம்லாம் பார்த்துட்டான். ஆண்டவர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு தம்பி அப்படிங்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், இடி முழக்கம் ஃபயர் அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். தம்பி அப்படிங்காரு. ஏன்னா இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த விதத்தில் ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன பண்ணுவார், பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 11வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர், என்ன ஃபயர்னாங்க அதுலேயும் இல்லை, வின்னாங்க அதுலேயும் இல்லை. கடைசியில் பார்த்தா கர்த்தர் எங்கே இருக்கிறார் பாருங்க. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, இப்போ காட்ஸ் வாய்ஸ் எதில் இருக்குது? இட்ஸ் a gentle வாய்ஸ், மெல்லிய சத்தம். எல்லாம் சொல்லுங்க, மெல்லிய சத்தம். ஆமாம், நம்ம வந்து என்னென்னா மகனே மகளே அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பேசலாம், பேசக்கூடாதுன்னு சொல்ல. அந்த அளவுக்கு காது மந்தமாக இருந்தால் அவர் தான் பேசணும், வேறு வழி கிடையாது. ஆனால் அவர் அந்த அளவுக்கு பேசணும்னா பருவதெல்லாம் பிளக்கம். இவ்வளவு டேமேஜ் தேவையா? உங்களால் பாருங்கள் எல்லாம் ரணகலமாகுது. அதனால் இந்த குவைட்டிங், ரொம்ப அமைதியாக மெல்லிய சத்தம். எல்லாம் சொல்லுங்கள், மெல்லிய சத்தம். இப்போ நான் பிகினிங்கில் பாருங்கள், இது இப்போவுமே பாருங்களேன், நான் மெதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். சிலருக்கு என்ன பண்ண பார்த்தீங்களா, இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறார். ஆவியானவர் வந்தா, ஆண்டவர் வந்தா எப்படி பேசுவாங்க தெரியுமா? இந்த நாளிலே, இந்த வேலையிலே, இப்பொழுது அப்படின்னு. இவருக்கு அபிஷேகம் இருக்கியா? ஆனால் இவ்வளோ பாலை செய்யிருப்பார், அப்படியே மெதுவாக அப்படியே நடந்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அவங்களுக்கு புரியல, மெல்லிய சத்தம். சும்மா கதான்னு பண்ணலாம், சவுண்டு கொடுக்க வேண்டியது சவுண்டு கொடுக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் சவுண்டு கொடுத்தோம்னா அப்புறம் சவுண்டுக்கு என்ன தான் வேல்யூ? இல்லைங்க, மெல்லிய சத்தம். எல்லாம் சொல்லுங்கள், மெல்லிய சத்தம், ஜென்டில் வாய்ஸ். இந்த இதில் தான் அவர் வந்து இப்படியும் அவர் பேசுகிறார். இதெல்லாம் தப்புன்னு சொல்ல, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல. ஆனால் தீர்க்கதரிசி அவனை என்ன பண்ணான்னா, இப்படித்தான் கர்த்தர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவர் பக்கத்தில் நின்று தம்பி எலியா அப்படிங்காரு. ஆண்டவரே நீங்களா, நான் உங்களை வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்ட்டான். ரொம்ப எளிமையாக அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பாருங்க, நாகும் 1வது வசனம். நான் என் காவலிலே தரித்து
அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும். நல்லா கவனிங்க, இது என்னன்னா ஒரு 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 தீர்க்கதரிசி தேவன் என்ன பேசுறார் அப்படிங்கிறத அவன் என்ன பண்றான், என்ன சொல்லுங்க, தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து. இப்போதான் அந்த வாய்ஸ் ஆஃப் காட் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்க, நடக்க மாட்டேங்க. அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான். இப்போ வார்த்தை அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. இதே ஆபகுக்கில் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, 2வது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. இது எல்லாமே இந்த குவைட்டிங் பற்றி பேசுது. கொஞ்சம் அமைதலாக அவருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கும் போது எவ்வளவு மேட்ரு நடக்குது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம படிக்கிறோம். இன்னொரு வசனம் வாசித்துடலாம். சங்கீதம் 62:1 இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த குவைட்டிங்ஸ் இதை பற்றி பைபிளில் நிறைய விஷயம் இருக்குது. சங்கீதம் 62:1, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய பலன் என்னதான் இருக்குது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இது இந்த குவைட்டிங்ஸில் நடக்குது. இந்த அமர்ந்திருத்தல்ல இது நடக்க ஆரம்பிக்குது. எதுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு மனுஷன் எப்போ தன் கிரியைகளை விட்டு ஓய்ந்திருக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் அந்த ரெஸ்ட் ஆஃப் காட் அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்குது. நமக்கு என்னென்னா, அந்த ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே இன்னைக்கு மனுஷன் உட்கார்றதே இல்லை பாருங்க. ரொம்ப அப்படியே நான் போயிட்டே இருக்கிறான், படார்னு நீங்கள் ஏதாவது ஊற்றிருங்க அப்படின்னு போய்ட்டுருக்கிறான். அவர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு முன்னாடி என்ன பண்ணு, அமர்ந்துரு. நான் சொல்கிறேன், நீங்கள் 100 கோடி ஆண்டவர் கொண்டு வரலாம், இட்ஸ் குட் திங்ஸ். பட் ஆண்டவர் கேட்குறது என்னென்னா, எனக்கு முன்னாடி என் பிரசன்னத்தில் நீ அமர்ந்திருக்கிறத நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இது உங்களுக்கு ஹேபிட் ஆகணும், ஒவ்வொரு நாளும் இது உங்களுக்கு பழக்கமாகணும், ஒவ்வொரு நாளும் இந்த குவைட்டிங் டைம் உங்களுக்கு தேவை. நான் சொல்கிறது இன்னொரு கட்டத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாட்டு படிக்கிறீங்க, கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்க, ப்ரைஸ் பண்ணுறீங்க, அதிகாரத்தை யூஸ் பண்ணுறீங்க, நிறைய காரியங்கள், வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணுறீங்க, எவ்ரி திங் இஸ் குட். அதோட கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருங்க, 5 நிமிஷம் ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது எவ்வளவு வேல்யூவான ஒரு காரியம் உங்களுக்குள்ளே நடக்குன்ட்டு. ஏன்னா நமக்கு ஜபமுமே பரபரப்பாக இருக்குதே. ஜபமே உங்களை நல்லா இளைப்பாறுதலுக்குள்ளே, ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு டைமாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் இதெல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம அதையுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டு தூக்கி அப்படியே போய் படார்னு அந்தானே இறங்கி அந்தானே வந்துடுற மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணாதீங்கிறாரு அவர். அமர்ந்துரு அப்படிங்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக உட்காந்துரு. அப்போ சங்கீதம் 46 படிக்கிற விஷயமே அதான், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது உங்களை ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நடத்த ஆரம்பிக்கும். தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும், தேவனுடைய புது வழிகளும் பலனும் உங்களுக்கு முன்பாக வருகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆச்சரியமான ஞானத்தாலும் ஆச்சரியமான வழிநடத்தாலும் உங்களை அவர் நிரப்புறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த ஃபுல்னஸை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. சில நேரம் நீங்கள் உங்களை அறியாமலே அழலாம், உங்களை அறியாமலே சிரிக்கலாம். இதெல்லாம் இந்த குவைட்டிங் டைமில் தான் நடக்கும். ஆனால் நமக்கு அது இல்லாதனால ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே உட்காருங்க, ஜாடி அப்படின்னு உட்காருங்க. இங்கே பாருங்கள், அந்த ஹோலி லாஃப்டர் இப்போ நம்ம சர்ச்சில் அந்த அனாயிண்டிங் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு டே நான், ஜவஹர், அம்மா, ஒய்ஃப் ஒரு 4 பேர் இங்கே உட்காந்தோம். ஒன்றும் பெருசாக நம்மள கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணோம், ஜாடின்னு உட்காந்தோம். ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணார். ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஜாய் அனாயிண்டிங் ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். எவ்வளோ லாஃப் பண்ணாங்க, கண்ணம் வயிறுலாம் வலிக்கிற அளவுக்கு லாஃப் பண்ணோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்கள், சண்டே சர்வீஸ்லலாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டே வச்சோம், வியாழக்கிழமை வந்த எல்லாருக்கும் அந்த கிரேஸ் உண்டாச்சு பாருங்கள். சிலருக்கு அதெல்லாம் புரியாமல் இருந்தது, புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதம் லாஸ்ட்டு சனிக்கிழமை வச்சுருக்குறோம் நம்ம சர்ச்சில், 5வது சனிக்கிழமை. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இன்னும் மூவ் ஆக முடியும், இன்னும் வாக் பண்ண முடியும், இன்னும் க்ளோஸாக போக முடியும், இன்னும் அவரை அறிஞ்சிக்க முடியும். எல்லாரும் இயேசுவுக்கு சீசர்கள் தான், நண்பர்கள் தான். ஆனால் அவர் கூட இருந்த அந்த தொடர்பு நிலையை பாருங்கள். சிலர் வீடு வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்டான்,
சிலர் பார்த்தீங்கன்னா 120 பேருங்கிற கேட்டகரியில் இருக்கிறான். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா 12 பேருங்கிற கேட்டகரியில் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தா அதிலிருந்து 3 பேருங்கிற கேட்டகரியில் இருக்கிறாங்க. அந்த 3 பேரில் பார்த்தா இன்னொருத்தன் அப்படியே அவர் மார்பிளே படுத்திருக்கான். ஒருத்தன் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டான் பாருங்க. புரியலீங்களா? இன்டிமெசி தான். ஆனால் அது எந்த அளவுக்குள்ள நீங்கள் கொண்டு போகலாங்கிறது உங்ககிட்ட தான் அது இருக்குது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறார், கம் க்ளோஸ், இன்னும் நெருக்கமாக நீ வரலாம், இன்னும் என்ன ஆழமாக நீ என்ன பண்ணிக்கலாம், அறிஞ்சு கொள்ளலாம், இன்னும் என்னை ஆழமாக நீங்கள் அனுபவிக்கலாம். நான் சொல்கிறேன், தேவையானது ஒன்றே. ஒன் திங் இஸ் நீடபிள். உங்களால் நம்ப முடியுமா? உங்களால் ஒத்துக்க முடியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாலோ அநேக பற்பல வேலைகளை செய்கிறதுல அவள் சோர்ந்து போனான், களைச்சு போனான். அவன் ஒன்றும் வேற யாருக்கோ வேலை செய்யலை, இயேசுக்கு தான் வேலை செய்ய போனான். நான் சொல்கிறேன், கடவுளுக்காக பண்ணுற பணியில் கூட நீங்கள் சோர்வடைஞ்சிட முடியும். ஆனால் அமர்ந்திருக்கிறது கடவுள் உங்களுக்கு பணி செய்கிற நேரமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சின்னு தெரில? ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அவருக்கு நீங்கள் பணி செய்கிறது இல்லைங்க. அவர் உங்களுக்கு முதல்ல பணி செய்ய விரும்புகிறார். அதுதான் அந்த குவைட்டிங் டைம். அவள் சிட் பண்ணுறா, உட்கார்ந்துருக்கிறா. இப்போ இயேசு அவளுக்கு ஊழியம் செய்கிறார். அவ இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறா, இவளுக்கு இயேசு ஊழியம் செய்கிறார். எது கடவுளுடைய பார்வையில் பெருசாக இருந்தது? இன்னைக்கு ரிலீஜனில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உனக்காக அவர் மரித்தார், அவருக்காக நீ என்ன செய்தாய்? ஒரு பச்சை போண்டா கூட சுட்டு வித்தது கிடையாத நீ? 4 பிரியாணி போட்ட மாதிரி இந்த சண்டை வித்துதா? இதுதான் ரிலீஜியன் வேலை. ஆனால் அவர் அதை பாராட்டலைங்க. அவள் கடந்து வீட்டுக்குள்ளே கடந்து சமைக்கா எல்லாம் பண்ணுறான். இவர் ஏதாவது என்னம்மா ஆச்சியா அப்படின்னு கேட்பாரான்னு பார்க்குறாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காரு. மார்த்தாவா பேர், ஆனால் கரண்டியை தூக்கிட்டு வரும்போது மாத்தாவா தெரில. இல்லை, இதுதான் இந்த கனெக்ஷனில் இருந்தால் தான் இதெல்லாம் அவனுக்கு புரியும். சில பேர்லாம் இல்லை, வேற மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மார்த்தாலே இதெல்லாம் கிடையாது, இந்த வேலையெல்லாம் இல்லை, இந்த பார்த்தியா இவா பண்ணுறா பாரு. எனக்கு என்ன சாப்பாடு வழி இல்லாமல் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் 5 அப்போ 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். நான் ஏங்கிட்ட நீ வாங்கு முதல்ல அப்படிங்கிறார். கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் மீன்ஸ் ரிசீவிங் ஃப்ரம் காட். இட்ஸ் நாட் அச்சீவிங், இட் இஸ் ரிசீவிங். ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற மனிதர்கள் தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மீதி எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் ஓடி கத்தருக்காக ஓடினு, ஆனால் இடுப்பு ஏன் உடஞ்சதுன்னு உட்காந்துருவாங்க. உங்களுக்கு யாரும் ஓட சொன்னா? அவங்க ஓட சொன்னார். அவர் முதல்ல வாங்கிக்க சொன்னார். வாங்கிக்க. நீங்கள் பாருங்க, எலியா செத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி சோகமான நிலைமை வந்துடுறான். இப்போ தேவ சமூகத்திலிருந்து தேவன் அவனை எழுப்பி நல்லா சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. சாப்பிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். ரெஸ்ட்டில் எவ்வளோ வேலை நடக்கு பாருங்க. திருப்பி எந்திரிச்சு திருப்பியும் கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு போட்டிருக்குது, அன்னைக்கு கிடைச்ச அதில் 40 நாள் நடந்து போனானா. அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உருவ ஆரம்பிச்சு. நீங்கள் ப்ரெசன்ஸை பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க. ப்ரெசன்ஸில் எல்லாமே இருக்குது. எவ்ரி திங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஆனால் நாம் அதை மிஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்துலேயும் உட்காந்துருக்குறோம். அதனால் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரெசன்ஸில் இருந்து பாருங்கள், எதுவும் இல்லாட்டா கூட எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இட் மீன்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே ஆரம்பிக்குது ப்ராஸ்பரிட்டி. ஐ ஹாவ் எவ்ரிதிங் பிகாஸ் ஐ ஹாவ் ஜீசஸ். ஐ ஹாவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அப்போ அவர் பாருங்க, நீங்கள் அந்த பேசேஜில் பாருங்க, அவர் யாரை பாராட்டி இருக்கணும்? நீ இப்படி கூட உட்காந்து நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்டா பைபிள் அதை பற்றி இதை பற்றி கேட்குறேன், நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவளை பாரு, அவள் எனக்காக செய்கிறாள், நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்லாம் கேட்டிருக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்க. அல்ல யாரை பாராட்டினார் இயேசு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. நீங்கள் இதில் இருந்தே கரெக்டாக படிக்கணும். இயேசு இந்த மாதிரி வேலை பண்ணல. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஹல்லேலூயா. கடவுளை மனுஷன் கழுவுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே கடவுள் இறங்கி மனுஷனை கழுவிட்டு இருக்கிறார். இயேசு அந்த வேலையை செய்ய வந்தாருங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் புரியுது அது என்னன்ட்டு. கடவுளை நீங்கள் கழுவ வேண்டியதில்லை, உங்களை கழுவுகிறது அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாமியவே நீங்கள் தான் சுத்தம் பண்ணுமா? இந்த சாமி, நான் சொல்கிற இந்த சாமி, என்னை அவர் சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவரை நான் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அவர் அசுத்தமாக இல்லை, அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு. அவர் என்ன பரிசுத்தப்படுத்துகிறார், என்ன சுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா.
இதுதான் மேட்ரு பாருங்க. அப்போ அவருக்கு இவ போய் என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கிறா, அதை அவர் பெருசாக பாராட்டல. அவர் முதல்ல பாராட்டினதுன்னா, என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, என்கிட்ட இருந்து பெற்றுக்கோங்க. தெரியுமா, நீங்கள் ஏசுகிட்ட இருந்து பெற்றீங்கன்னா ஏசு ரொம்ப பலனாயிடுவார். இதுதான் கிங்டம். நீங்கள் வழக்கமாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எதாவது கொடுத்தா அவர் சோர்ந்து போயிடுவார் இல்லையா? வெளியில் அப்படி தான் நீங்கள் பார்ப்போம். நல்லா வந்தார் பாருங்கள், கொடுத்து பாருங்கள், ஒன்றுமெல்லாம் போயிட்டார். இது உலகத்தில். ஆனால் கிங்டமில் அப்படி கிடையாது. கிங்டமில் கொடுக்குற ஆள் இப்படி நல்லா ஆயிடுவார். ஏசு பாருங்க சமாரிட்டன் பெண்ணுக்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் உட்காரும்போது எப்படி உட்கார்ந்தாரு? கரெக்டாக சொல்லுங்க. சோர்வு போய் களைச்சு போய் என்ன பண்ணியிருந்தார்? உட்கார்ந்துருந்தார். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. சீசர்கள்லாம் எங்கே போனாங்க? பசியாக இருக்க, ஏதாவது புரோட்டா கரெக்டாக வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டாங்க. ஆனால் இவர் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறார்? பேசிகிட்டே இருக்கிறாரு. திரும்பி வந்து பார்த்தா இவர் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக தர்றாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பரவாயில்ல, இவருக்கு என்ன ஊரெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, யாரோ வந்து நல்லா கொடுத்துங்க, செமத்தியாக கட்டிட்டாரு நமக்கு முன்னாடியே அப்படின்னு இவனை வந்து பார்த்துட்டு இருக்கான்ல. அவர் என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னா அவரும் டேரக்டாகவும் பேசவே மாட்டேக்காரு. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு கொண்டு இவனுக்கு அது ஆமாம், நம்ம அறியாத போஜனா புது ஐட்டமாக இருக்கும் போல ஏதோ. ஏன்னா இவர் பேசுறது எல்லாமே இவனை அப்படி தான் புரிஞ்சுட்டு இருந்தான்ல. இது என்ன ஐட்டம் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அறியாத போஜனம் என்று எனக்கு ஒன்று உண்டு, அதை நான் வந்து என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது அப்படின்னாரு. நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசு அங்கே சாப்பிடல, இயேசு வந்து கொடுத்தாரு. இயேசுகிட்ட வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணால் இயேசுவே குசிவாயிடுறாரு. புரியுதா? தேவனை அதுதான் பரவசப்படுத்துகிறது. ஏன்னா அவர் நிறைஞ்சு வந்தார். எதுக்கு தெரியுமா? கொடுக்கறதுக்காக வந்தார். He come to give something. உங்கள் வேலை வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதுக்கு தான் அவர் கூப்பிட்றாரு, கம் அண்ட் ரிசீவ். இந்த குவைட்டிங் டைம் நீங்கள் கடவுள்கிட்ட வரும்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எதையோ அவருக்கு ஒன்று கொடுக்கல, அவற்றிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பாராட்டுகள். அவரை ஊழியம் அவரிடத்திலிருந்து நீங்கள் ஊழியம் பெறுவதைத்தான் அவர் விரும்புகிறார். பெருசா அந்த பலம் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஒரு நாள் நீங்கள் நன்றியாக நின்று நீங்கள் செய்வீர்கள். அந்த ஊழியத்தில் நீங்கள் களைத்து போக மாட்டீர்கள். அப்படி செயல்படுவதில் நீங்கள் களைத்து போக மாட்டீர்கள். ஆனால் செயல்படுவதன் மூலம்தான் எதையோ ஒன்று பண்ணணும்னு நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஓஞ்சிருவீங்க, ஒரு நாள் களைச்சிருவீங்க. நான் பேசுகிறது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கழுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் ஏன்னா பிரசன்ஸ்ல இருந்ததுனால அங்கிருந்து வந்த ஸ்ட்ரென்த், அங்கிருந்து வந்த பலன் என்ன பண்ணுது? ஓடினா கூட நான் களைச்சு போக மாட்டேன், நடந்தா கூட நான் சோர்ந்து போக மாட்டேன். பைபிளில் போட்டிருக்குது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அப்படின்னா என்ன? ஒருவன் தன் இளமை துடிப்பில் இருக்கக்கூடிய துடிப்பை விட தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற துடிப்பு அதிகமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. டோன்ட் மிஸ் தட். இதை மிஸ் பண்ணிட்டு ஒரு நாளை நீங்கள் போனீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. நீங்கள் எதை ரிசீவ் பண்ணணுமோ அதை ரிசீவ் பண்ணல. திஸ் இஸ் த பெஸ்ட் திங்ஸ். உங்களுக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். என் ஆத்துமா அவருக்கு முன்பாக போய் அமர்ந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு முன்னாடி வந்து அமருவேன். இயேசுக்கு அதான் ஆசை. ஒவ்வொரு நாளும் அவர் டேடிக்கு முன்னாடி போய் உட்காரணும். காலையில் எழுந்துட்டாரு. இந்த பயலில் தொந்தரெலாம் தாண்டி போனால் ரொம்ப கஷ்டம். இவனை எழும்புறதுக்கு முன்னாடி போயிட்டார். சீசன் எழுதுக்கு முன்னாடி எழும்பி போயிட்டார். அப்புறம் இவன் கழிஞ்சு பார்த்தா தலைவர் அங்கே போய் நிற்கிறார். கடைசியில் ஒரு நாள் தான் புரிஞ்சிச்சு. அதனால தான் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இயேசுக்கிட்ட சீசர்கள் இதை தான் கேட்டாங்க, ஐயா நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா கண்டுபிடிச்சாங்க. இவர் போய் உட்கார்றாரு, அந்த டைம் மட்டும்தானே நம்மளை விட்டு விட்டு தனியாக இருக்காரு. அப்போ தான் ஏதோ ஒன்று நடக்குது. மீதி டைம் எல்லாம் நம்ம கூடயே தானே இருக்கோம். அப்போ அதில் தான் ஏதோ ஒன்று இருக்குது, அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், ஜீசஸுடைய அந்த லைஃப் அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்குது. சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் தரணும்னு விரும்புகிறேன். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். சும்மா எனக்கு வந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது, அதை விட மேலானதை நான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரே பெறுவது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் வந்து அமருகிற ஆசை இந்த நாளில் தூண்டப்படுவதாக. டாடி ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் ஒரு குவைட்டிங்
டைம் இந்த நாளில் இருந்து துவங்குவதாக டாடி. ஒவ்வொரு நாளும் காட்ஸ் பிரசன்ஸை என்ஜாய் பண்ண, இதை செலிப்ரேட் பண்ண, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் ஆத்துமா அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கும். எனக்கான ரட்சிப்பு அங்கேருந்து வரும். பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற யாரையோ பார்த்துட்டு இல்லாமல் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய அவரை நோக்கி நான் பார்த்து அமரப் போகிறேன். அமர்ந்திருக்க 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 அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. Hallelujah. Strength in his presence. Hallelujah. Joy in his presence. அவருடைய பிரசன்னத்தில் பேரானந்தம் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் பலன் இருக்கிறது. அது உங்களை நிரப்பும், அது உங்களை ஆட்கொள்ளும். அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேவனுடைய பலனால் அவருடைய வாழ்க்கை நிரம்புவதாக. தேவனுடைய ஆனந்தத்தினால் அவருடைய வாழ்க்கை நிரம்புவதாக. உடைய பிரசன்னத்தினால் உண்டாகிற சுவை, அதனால் இன்னைக்கு அதுக்கு அடிக்ட் ஆகட்டும் ராஜா. உங்க பிரசன்னத்துக்கு அடிக்ட் ஆகட்டும். அந்த 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 சுவை அவர்களை ஈர்த்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. என்னை கவர்ந்து கொள்ளும், நான் உன் பின்னே ஓடி வருவோம் என்று எழுதியிருக்கிறது. அந்த பிரசன்னத்தை குறித்த கவர்ச்சியினாலே அவருடைய வாழ்க்கையை நிரப்புங்க ராஜா. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய ஜீவிதங்களும் மாறட்டும். இந்த நாள் துவங்கி தேவனுடைய பிரசன்னத்துக்கு மிகப்பெரிய கணங்களை கொடுத்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் வாழ்க்கையில் வரட்டும் ராஜா. அதன் அடிப்படையில் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீ அமர்ந்துரு, நான் தேவன்கிறத உன் வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணுவேன். எல்லாத்தையும் உன் பாதபடியாக்கி போடுவேன். எல்லாம் உனக்கு முன்பாக வந்து பணிவதை நீ பார்ப்பாய். எங்கள் காரியங்களுக்கெல்லாம் 1000 தீர்வுகள் இதன் மூலமாக வருகிறதே ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டு. இந்த காரியங்களை அவர்கள் வேல்யூ பண்ணட்டும், முக்கியப்படுத்தட்டும். இது ஆசையாய் செய்ய கிருபைகளும் தானிகளும் உண்டாகட்டும் என்று பேசுகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்ப தலைவரும், ஒவ்வொரு குடும்ப பெண்மணியும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொருத்தரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த ஐக்கியத்திற்கு நீர் எங்களை அழைத்த தேவன். இந்த ஐக்கியத்துக்கு உதவி செய்கிற தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஊக்கமூட்டுவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நினைப்பூட்டுவீராக. இந்த சத்தியங்கள் அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே என்றும் பசுமையாக வந்து நினைவுகளைப் போல தங்கி இருக்கட்டும் என்று பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்